வணக்கம். ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. அரசிற்கும் மக்களுக்கும் பாலமாய் திகழக்கூடிய இந்த புகார் பெட்டி நிகழ்ச்சியில் உங்கள் புகார்களை தெரிவிக்க வேண்டுமென்றால் திரையில் தெரிகின்ற எண்ணான 0442110066 என்ற தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். தொடர்பு கொள்ள இயலவில்லை என்றால் உங்கள் புகார்களை கடிதம் மூலமாகவும் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி புகார் பெட்டி, ராஜ் தொலைக்காட்சி, நம்பர் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 6,18,000 என்ற முகவரிக்கு உங்கள் கடிதங்களை அனுப்பலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வந்திருக்கும் சிறப்பு விருந்தினரை வரவேற்றிருவோம். சமூக மற்றும் சட்டம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வந்திருக்கும் சமூக சேவகரும் சட்ட ஆலோசகரும் பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்தின் நிறுவன தலைவருமான சேவை செம்மன் அழகர் செந்தில் சார் அவர்களை வரவேற்றிருவோம். வணக்கம் சார். வணக்கம். இனி நம்ம கொடிநாள் கட்டணம் பற்றி பார்க்க போகிறோம். இந்தியா உள்ள முப்படை வீரர்களோட அர்ப்பணிப்பை பாராட்டி இந்த கொடிநாளானது கொண்டாடப்படுகிறது. இது எப்போலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1949ஆம் ஆண்டிலிருந்து டிசம்பர் 7ஆம் தேதியிலேருந்து இந்தியா முழுக்க கொண்டாடுறாங்க. இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா படை வீரர்களோட குடும்பத்திற்கும் முன்னாள் படை வீரர்களோட குடும்பத்திற்கும் சேவை செய்யும் வகையில், ஒரு பேணி காக்கும் வகையில் இந்த கொடியை விற்பனை செய்து அதன் மூலம் கிடைக்கும் நிதியை உறுப்பு இழந்த படை வீரர்களுக்கும் அவங்களது குடும்பத்திற்கும் பயன்படுத்திட்டு வராங்க. காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இது முறையாக வசூல் செய்யப்படுகிறதா இல்லை வற்புறுத்தப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இது குறித்து நம்முடைய விரிவான விளக்கத்தை கொடுப்பார் நம்முடைய அழகர் செந்தில் சார். வணக்கம். வணக்கம். நம்ம நாட்டுக்காக போராடுறாங்க, அதனால் அவங்களுக்கு நம்ம செய்யணுன்றதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக இப்போ கூட நம்ம போன புகார் பெட்டிக்கு அதுக்கு முந்தின புகார் பெட்டியில் கார்கில்ல ஒரு இராணுவ வீரர் இருக்கார். அவர் நிலத்தை அளக்கிறதுக்கு பொதுவாக நம்ம நாட்டில் சர்வேயர்கள் பண்ணக்கூடிய அட்டகாசங்கள் தெரியும். கவரும் அமௌண்ட்டும் இல்லாமல் அவங்க அளக்க வரதே இல்லைன்றது பெரிய குற்றச்சாட்டாக எல்லா இடத்துலையுமே இருக்குது. அப்படி ஒரு 6 மாதமாக பல இடத்துல அலைய வச்சுருக்காங்க. ஒரு சர்வேயர் இருந்திருக்காரு. இப்போ இருக்க சர்வேயர் ஒரு அம்மா வந்திருக்காங்க. அவங்க ஓரளவு பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க பேசின அப்புறம். அது முன்னாடி சர்வேயர் கண்டிப்பாக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பக்கத்து இடத்த அளந்துருக்காரு. இவங்க இடத்த கட்டினதுக்கு அளக்கலை, கூப்பிட்டு இடத்துக்கு வேலையாக போயிட்டேன்றாரு. இன்றைக்கி வரை அளக்காமல் ஏமாற்றிட்டு அதுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுக்கல. நம்மளும் அளந்தாங்கன்னா ஆன்லைன் ரிப்போர்ட் வரும், அதுவும் வரல. ஸோ இதெல்லாம் தாண்டி அவர் அங்கே நாட்டுக்காக போராடுவாரா இல்லை இந்த ராணுவ வீரர் இங்கே கஷ்டப்படுவாரா தெரியலன்னு நம்ம இங்கே இருக்க மக்கள் சந்தோஷமா இருக்கணும் தான் நாட்டுக்காக அவர் பண்ணுறாரு. நம்ம புகார் பிள்ளை சொன்னோன்னே இதுக்காக நான் மெனக்கெட்டு எங்கள் பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கம் சார்பாக திருவண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி கலெக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கடந்த திங்கட்கிழமை, இன்றைக்கி என்ன கிழமை, இன்றைக்கி வெள்ளினா இந்த வாரம் 4 நாள் மொழி அங்கே போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து அவங்க சொந்தக்காரங்களை வர வச்சு அதுக்கான வேலையை செய்ய சொல்லி இப்போ கொடுத்துட்டு வந்திருக்கோம். பக்கத்து வீட்டுக்காரர் அந்த கல்லை பிடுங்கி போட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு ரிப்போர்ட் போலீஸ் ஸ்டேஷனில் போனால் ரிப்போர்ட் கேட்பாங்க. இவங்க ரிப்போர்ட்டே அனுப்பல. ஏன்னா இன்னொரு இடத்துல இருந்தால் அந்த இடத்துல ரிப்போர்ட் தான் ஆன்லைனில் இருக்கும், இவங்க ரிப்போர்ட் ஆன்லைனில் இருக்காது. ஸோ இதெல்லாம் ஒரு நான் என்ன சொன்னேன், நீங்கள் நாட்டுக்கு போராடுங்க, நான் உங்களை இங்கே என்னால் முடிஞ்சு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே சார். இந்த மாதிரி ராணுவங்களுக்கு இப்போ தப்பு இல்லை. ஆனால் கொடிநாள்னு சொல்லி அதுக்கு என்ன நம்ம நல்லா 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபாய்க்கு ஓகே சார் பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம். ராஜ்நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்கள் பெயர் என்ன, மாவட்டம் என்ன, புகார்? சார் குமார் சார் பேரு. சொல்லுங்க குமார், என்ன புகார்? சார் 6 சென்ட் மேனா 1967 எங்க அப்பா பேர்ல ரிஜிஸ்டர் ஆகிருக்கு சார். சரிங்க ஐயா. அது பக்கத்துல இருக்கிறவங்க அந்த மேனா அளவு அவ்வளவு இல்லைன்னு சொல்லிட்டு தள்ளி வராங்க சார். சரிங்க. எந்த மாவட்டம் பண்றது சார்? எந்த மாவட்டம்? மாவட்டம் தான் சார். செங்கல்பட்டு மாவட்டம் தான் சார். செங்கல்பட்டு மாவட்டம். எந்த ஊரு, அட்ரஸ்? நெல்வாய் சார். நெல்வாய் கிராமம். ஆமா சார். இதுக்கு முன்னாடி அட்டை மனு கொடுத்துருக்கீங்களா அதிகாரிகிட்ட? இல்ல சார், இது வர போல. தனிப்பட்ட நபரா இருக்கிறாங்க, அவங்க மெஜாரிட்டியான ஆளா இருக்கிறாங்க. அதனால இன்னும் எதுவும் இது பண்ணல. தனிப்பட்ட நபரோ மெஜாரிட்டி ஆனாலும் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு மனு எழுதி திங்கட்கிழமை கலெக்டர் மீட்டிங்ல இந்த மாதிரி என் இடம் இது, என் பத்திரத்தோட நகல்லாம் உங்களுக்கு இணைச்சிருக்கேன், பக்கத்து இடத்துக்காரங்க கொஞ்சமா முன்னாடி வராங்க, சர்வே அளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த சர்வேருக்கு ஒரு முதல்ல மனு கொடுங்க. சர்வேருக்கு சலான் கட்ட சொல்லுவாங்க, அந்த அளக்கிறதுக்கான சலான் கட்டிடுங்க. நீங்க கலெக்டர்கிட்ட போறதுக்கு முன்னாடி முதல்ல சர்வேரை பார்த்து நீங்க இந்த மாதிரி சலானை கட்டி மனு கொடுங்க, இந்த மாதிரி கொடுங்கன்னு. அவங்க அளக்கல, ஒரு வாரம் 10 நாள் வெயிட் பண்ணி பாருங்க, வரலன்னா அடுத்த திங்கட்கிழமைக்கு அந்த கூட்டத்தில் போய் நான் சலான் கட்டிட்டேன், சர்வேர் கொடுத்துருங்க, ஏன் அளக்கல அப்படின்னு கேளுங்க. ஏதாவது காசு டிமாண்ட் பண்ணா காசை கொடுக்காதீங்க. அப்போ கலெக்டர் கொடுங்க, லஞ்சம் கேட்கறான்னு கேளுங்க. இந்த மனு முதல்ல போடுங்க, சர்வேருக்கு முதல்ல போடுங்க, வெயிட் பண்ணுங்க, சலான் கட்டிட்டு வெயிட் பண்ணுங்க, ஒரு 10 நாள் வெயிட் பண்ணி வரலாம் மனு கொடுங்க. சரிங்களா? சரிங்க சார். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சிக்கு அழைத்து குமார் தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்க சார். நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அப்போ இந்த 2 ரூபாய் 5 ரூபாய் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொடியில கொடுப்பாங்க, அதுல ரசீது கொடுப்பாங்க, ஸ்கூல்ல இருந்தே வசூலிப்பாங்க. இப்ப இது என்னன்னா சேமநல நிதி அதுக்குன்னு ஒரு கருவூலம் போதுன்றாங்க, இல்லைன்னு சொல்ல.
ஆனால் என்னோட கேள்வி, ஒரு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் 7,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களாம் இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் போனான். இன்னைக்கு வருவாய்த்துறை, இன்னைக்கு நான் போனேன், இன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு போனேன் தாசில்தார் ஆஃபீஸ்க்கு. ஓகே சார். எவ்வளோ கட்டுவீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு போர்டு வைக்கணும், ராணுவ நிதிக்காக எதாவது செய்யுங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு மனசு வந்து அவங்க செய்வாங்க. அப்படின்னா ஒரு பாக்ஸ் மாதிரி போடுவாங்க. இன்னைக்கு என்னன்னா கொடுமை, அரசாங்கம் டார்கெட் நிச்சயிக்கப்படுது, இவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணி கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. எதுலலாம் நீங்க அந்த நிதி எங்க சார்? சுகாதாரத்துல இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நிதி கண்டிப்பா கருவத்துக்கு போது அது ஹெல்ப் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. நான் என்ன கேட்கறேன்னா, அதுதான் பொதுமக்கள் சார்பாக கேட்கறேன். இந்த நிதி இவ்வளவு கலெக்ட் பண்ணப்படுது. போன வருஷம் 53.66 கோடி கலெக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு முந்தின வருஷம் வந்து 43.3 கோடி தான் கலெக்ட் பண்ணிருக்காங்க. 10 கோடி எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து அடுத்த ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்துது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10,000 தான் சம்பாதிக்கிறாருன்னா அவர்கிட்ட 5,000 2,000 3,000 எல்லாமே 2,000 5,000 தான். 2 ரூபா கோடி 5 ரூபா கோடி 10 ரூபா கோடி 200 கோடி கிடையாது. ஏங்க 2,000 கொடுங்க, 3,000 கொடுங்க, 10,000 கொடுங்க, 20,000 கொடுங்க, நான் தேசியத்துக்கு தான் கொடுக்க போறீங்க. அப்ப நீங்க நான் கேட்கற கலெக்ட் பண்ற எல்லாருமே உங்க சம்பளத்தில் மாசம் மாசம் கொடுப்பீங்களா? அரசியல் மாசம் மாசம் கொடுப்பீங்களா? டார்கெட் வைக்கலாம்ல சார், நீங்க வந்து இவ்வளவு கொடுக்கணும் இல்ல. ஒரு வாட்டியும் இனிமே கொடி நாள் வசூல் பேசுறீங்கன்னா வருவாய்த்துறை, போக்குவரத்துறை, கல்வி, சுகாதாரம் போடுறீங்க. இப்ப சின்ன லெவல்ல ஒரு 20,000 சம்பளம் வாங்கினா நீ ஒரு 20% எத்தனை கொடு, 10% கொடுங்கன்னா கொடுப்பீங்களா? கேள்வி கேட்பீங்களா? உங்களுக்கு ஒரு 5 ரூபா கம்மியாச்சுன்னா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறீங்கல்ல. மக்கள் எஜமான தானே. ஒரு மாசம் மக்கள் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்காங்க, பல கோடி சொல்ல இருப்பான். அவன்கிட்ட போய் நீ கேட்கலாம், அவன் இஷ்டப்பட்டு கொடுத்தா கொடுக்கலாம். இதை வந்து நீ என்ன பண்ணீங்க, நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்களே. அப்ப இதே டார்கெட்டை மக்கள் நான் ஃபிக்ஸ் பண்ணி ஒரே நாள்ல 150 பட்டா கொடுக்கணும், லஞ்சம் வாங்க கூடாது, 200 பட்டா கொடுக்கணும், கொடுப்பீங்களா? அப்ப என்னால சாதிக்க முடியாது. அப்ப இந்த சாதா மனுஷன் என்ன பண்ணுவான்? எதுக்கு அந்த மாதிரி? அதாவது எமோஷனல் த்ரெட்டிங். இது பேர் வந்து உணர்ச்சி படக்கூடிய மிரட்டல்கள். ஏயா தேசிய கொடி கொடுக்க மாட்டியா நீ? தேசிய கொடி இப்படிதான் கேட்பாங்களா? தேசிய நாளுக்கு இப்படிதான் கேட்பாங்களா? இது வந்து உண்மையாக சொல்ற ரொம்ப ரொம்ப ஒரு அட்ராசிட்டி. இது அரசு பண்ற தவறுன்னு சொல்லுவாங்க. அரசு வந்து இலக்கு நிர்ணயிக்க கூடாது. இது மாதிரி கட்டாயப்படுத்தி வசூல் பண்ணா அது வந்து நிர்ணயிக்கிறாங்க, அது தொகை வசூலிக்கிறாங்க. ஆனா அது முறையா போய் சேர்ந்தா அது வந்து என்ன பண்ணணும், அரசு போடணும். இந்த மாவட்டத்தில் இப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் போட்டிருக்கேன், திருவள்ளூர் மாவட்டத்தில் போட்டிருக்கேன், சென்னை மாவட்டத்தில் போட்டிருக்கேன். இந்த வருஷம் இத்தனை ஆண்டு வசூல் பண்ணிருக்கோம். இது இந்த ராணுவர், இந்த பெனிஃபிட்டர் அவர் பேரை தனிப்பட்ட பேர்ல போட்டு இவரோட சுகாதாரத்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம். இப்படி போட்டீங்கன்னா கொடுக்க எங்களுக்கு மனசு வரும். எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டா இல்ல. ஏன்னா நம்ம இங்க பாதுகாப்பு நான் சொல்லல, எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க. எங்களுக்கு வந்து என்ன நடக்குது, எதுக்கு செலவு பண்றீங்க? முதல்ல இந்த மாதிரி மன உளைச்சல் ஏற்படாம டார்கெட் வசூல் பண்ணி இவ்வளவு கொடுத்துட்டு போங்கன்னு கேட்காதீங்க. இப்போ டிடி தான் கொடுக்கணும்னு முன்னாடி இருந்தது. இப்போ ஒரு தாசில்தார் சொல்றாரு டிடிஏ கிடையாதுன்றாரு. டிடிஏ எடுக்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஜிபே இருக்குது, கூகுள் QR கோடு, அதை மட்டும் போடுங்கன்றாரு. QR கோடு ஒரு ஆப்ஷன். QR கோடை கிளிக் பண்ணினா எதுக்கு ஃபண்ட் வேணும் அப்படின்னு போடலாம். ஆனா அது வந்து ஜிபேலயும் இருந்து ஜிபேல மட்டும் போடணும்னு விதி கிடையாது. தவறான கருத்தைகள் பதிவு பண்ண வேணாம்ன்றது தாசில்தார் சொல்றேன். எந்த தெரியும் சொல்லணும்ல. ஆனா இது மன வருத்தத்தை கொடுக்கக்கூடியது. அதனால தயவுசெய்து சந்தோஷமா கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த 2 ரூபாய் 5 ரூபாய்க்கு ஸ்டாம்பை கொடுங்க. அந்த கொடிநாளுக்கு அந்த ஃபிளாக் கொடுக்கணும். ஃபிளாகும் கொடுக்குறது இப்போ அந்த பிரிண்டிங் காஸ்ட்னு போட்டு அந்த கொடியை பிரிண்ட் பண்ணு சொல்லி அதுக்கு ஒரு அமௌண்ட் போட்டுருப்பாங்க நினைக்கிறேன். அந்த கொடி எவ்வளவு பிரிண்ட் பண்ணாங்க, எவ்வளவு செலவு பண்ணாங்க, உண்மையா அந்த கொடி இருக்கா இல்லையா, இதெல்லாம் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிடணும். SBCID நோண்டுங்க, CBCID நோண்டுங்க, இல்ல CBI நோண்டுங்கன்றேன். ஏன்னா இது தேசத்தின் பேரை சொல்லி தவறு நடக்குதா இல்லையான்னு செக் பண்ணணும். நடந்தா விடக்கூடாது. தொடர்ந்து பேசலாம் சார். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்கள் பெயர் என்ன, மாவட்டம் என்ன, புகார்? சார் என் பேர் செல்வி. சொல்லுங்க செல்வி, என்ன புகார்? விருதுநகர்ல தான் இருக்கோம். உங்க புகார் சொல்லுங்கம்மா. எனக்கு உடம்புக்கு முடியல. சரிம்மா. சரிங்கம்மா. அது 2 கிட்னி சுருங்கிருச்சுட்டாங்க. எனக்கு வயசு 43. சரிம்மா. சரிங்கம்மா. 2 பிள்ளைங்க இருக்காங்க. எனக்கு மருத்துவ வசதி கிடையாது. நான் பெரிய ஆஸ்பத்திரியில பாக்குறேன், வெளியில பாக்குறேன், சரியா எனக்கு கவனிக்கல. சரி. அதனால ஏதாவது டயாலிசிஸ் செய்ய சொல்றாங்க. எனக்கு டயாலிசிஸ் செய்ய விருப்பம் இல்லை சார். என்னால போய் என்னால பண்ண முடியாது. அதனால உங்க ஏதாவது ஒரு உதவி கிடைச்சி எனக்கு என்ன உதவி வேணும்? கிட்னி ஆபரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லம்மா, இப்போ நீ எந்த மாவட்டம்? விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் எங்க இருக்கீங்க? அல்லம்பட்டியில. அல்லம்பட்டி. ஆமா சார். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். ரொம்ப வருஷம் உங்களை பாக்குறேன். அப்படியா? ஆமா சார். மக்களுக்காக பேசுறதுனாலயா? ஆமா, உங்களை ரொம்ப எனக்கு பிடிக்கும். நன்றிமா. இப்ப ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கிட்னி பிரச்சனைக்கு வந்து நிறைய இடத்துல கவர்மெண்ட்ல வந்து நிறைய பெரிய பெரிய ஃபண்ட்ல வந்து மிஷின்ஸ் போட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து நம்ம வந்து கையெடுத்து கும்பிடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு சோதனைக்கு போறாரு. நான் வந்து பொதுமக்களா பல இடத்துல பிரச்சனை, நான் வந்து எந்த கட்சி இல்லைன்னா கூட இந்த அதிகாரிகள் பண்ணக்கூடிய அநியாயங்கள் அதிகாரிகளா இவர்கள் சதிகாரிகளான்னு கேட்பேன். அந்த அளவுக்கு மக்கள் சம்பளத்தை வாங்கிட்டு மக்களுக்கு வந்து அவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்றதுனால இதை நான் பல இடத்துல சொல்லும்போது கோவப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு சுகாதார அமைச்சர் வந்து அங்கங்க திடீர் ரைடு போறதுனால
இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் கண்டுபிடிக்கிற ஸ்கேனிங் மிஷின் சென்டரை பார்த்தா அவருக்கே வயிறு எரியுது, டாக்டர் இல்லை. அப்படிதான் வந்து இருந்ததை அவர் செக் பண்ணி சோதனை பண்ணி அவர் வந்து பிடிச்சி வாங்குறாரு. ஸோ இந்த மாதிரி அமைச்சர்கள் ஒவ்வொரு துறையிலையுமே இருந்து திடீர் சோதனை பண்ணாங்கன்னா இந்த அரசுக்கு நல்ல பேர் தான், அரசு செலவு தான் பண்ணுது. நான் எந்த கட்சி சாராது, அரசு நல்ல செலவு பண்ணுது. இப்போ நான் என்ன சொல்றேன், உங்களோட விஷயத்துக்கு தயவு செய்து என்ன பண்ணுங்க, ஒரு லெட்டரை மட்டும் முதல்ல பதிவு தகவலை போடுங்க. என்னன்னா, சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள், நான் இந்த மாதிரி இப்ப நீங்க சொன்ன அந்த 5 பாயிண்ட் போடுங்க. இந்த மாதிரி எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆபரேஷன் பண்ணணும். எனக்கு உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? வீட்டுக்கார் கொத்தனார் வேலை தான் சார் பண்றாரு. வீட்டுக்கு கொத்தனார் வேலை பார்க்கறாரு. எங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தில் நாங்கள் நலிந்த குடும்பம், எங்களுக்கு கொஞ்சம் 2 பசங்க வச்சிருக்கேன், கஷ்டமா இருக்கு, 43 வயசு தான் ஆகுது, எனக்கு ஏதாவது உதவி பண்ணா நல்லா இருக்கும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எழுதி போடுங்க. நான் சேலஞ்ச் பண்றேன், கண்டிப்பா அவர் வந்து சொல்லுவாரு, பண்ணுவாரு. அவருக்கு பதிவு தபால்ல போட்டுருங்க சார். முகவரி கொஞ்சம் உங்களுக்கு அது அது இல்ல, நீங்க உங்க நம்பர் கொடுப்பீங்க, உங்க நம்பருக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுறேன். வாட்ஸ்அப் இருக்கா? ஆமா இருக்கு சார். நான் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன், நான் எந்த முகவரியும் அனுப்பிச்சிடுறேன். அனுப்பிச்சிட்டா நீங்க அந்த நம்பருக்கு போட்டுருங்க. சார் எங்க பொண்ணு அனுப்பிடும் அட்ரஸ். சரிம்மா, நான் அனுப்பிச்சு விடுறேன். நீங்க அனுப்பிச்சிட்டோன்னே நீங்க சாருக்கு அதை அனுப்பிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா அவர் கண்ணுக்கு போயிடும். போலன்னா நான் அவர் கண்ணுக்கு போற அளவுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். அது என்னன்றதை பார்ப்போம். சரிங்களா? ரொம்ப நன்றி. நன்றிம்மா, நன்றி, வணக்கம். நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு நன்றிமா. நிகழ்ச்சி முடிந்ததுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு கால் பண்ணி விரிவான விளக்கம் கொடுப்பாங்க. சார், நம்ம அந்த கொடிநாள் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நிறைய தாசில்தார்கள் வந்து லஞ்சம் வாங்குறதா வந்து செய்திகள்லாம் வெளியாயிட்டு இருக்கு. ஆமா, அது குறித்து உங்களுடைய இப்போ கூட பாருங்க, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர்ல திருத்துறைப்பூண்டி ஒரு இது பாத்தீங்கன்னா பேரை பாருங்களேன், கார்ல் மார்க்ஸ். தாசில்தார் பேர் கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸ் எப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைவர். ஏன் இந்த மாதிரி பேர்லாம் வச்சுக்கிறீங்க? ஒன்று வச்சுக்கிட்டீங்க பரவாயில்ல, குழந்தையா வந்து உங்களை ஆசைப்பட்டு உங்கள் அப்பா அம்மா வச்சிருப்பாங்க, வளர்ந்துட்டீங்க, நீங்கள் அந்த ரூட்டில் போல அநியாயம் என்ன போகிறீங்க, ஃப்ராடு பண்ணுறீங்க, லஞ்சன்ற கை நீட்டி அதிகார பிச்சை எடுக்கிறீங்கன்னா தயவுசெய்து நியூமராலஜி படி பேரை மாற்றிடுங்க. ஓகே, நியூமராலஜி படி பேரை மாற்றிங்க. அந்த பேரை தான் கெடுக்காதீங்க. அவங்களாம் கஷ்டப்பட்டு போராடினவங்க, அவங்க பேரை கெடுக்காதீங்க தயவுசெய்து. இதெல்லாம் வருத்தமாக வருவாய்த்துறையில் நீங்கள் சொல்கிறேன், ஒரு பெரிய மாற்றங்கள், ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா மக்கள்கிட்ட தான் கேட்குறேன். இதை யாரையும் நம்ம போய் அதிகாரிகிட்ட அரசியல் தான் கேட்க விரும்பல. ஒரு மக்களையும் நான் உங்கள் காலத்தொட்டு கும்பிட்டு கேட்குறேன். உங்கள்கிட்ட லஞ்சம் கேட்டாங்கன்னா தயவு செய்து விஜிலன்ஸை சொல்லி வருஷத்துக்கு நான் ஒரே ஒரு என் லைஃப்பில் ஒரு வருவாய்த்துறையிலையோ இல்லை யார் ஒருத்தர் லஞ்சம் கேட்டாலும் ஒருத்தனை பிடிச்சி கொடுத்துருன்னு சொல்லுங்கள். இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களில் ஒரே ஒரு 1 லட்சம் பேர் வாக்கு ஒரு எடுத்துக்கிட்டா போதும். வருஷத்தில் ஒரே ஒரு ஆள் நான் பிடிச்சி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த லஞ்சன்ற வாங்குறாங்களா மட்டும் பாருங்கள், லஞ்சன்ற அதிகார பிச்சை எடுக்க மாட்டாங்க. நான் திருப்பி நீதிமன்றங்களுக்கு கேட்குறேன், ஒரு வழக்கறிஞர் கேட்குறேன், இவங்களுக்கு தயவுசெய்து இந்த மாதிரி இப்போ இந்த கார்ல் மார்க்ஸ் ஒரு தாசில்தார் இந்த மாதிரி எவ்வளோ டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பேர் வாங்குறாங்க, அவங்ககிட்ட தயவுசெய்து அவங்களோட மொத்த சொத்தையும் பறிமுதல் பண்ணி பிளாட்ஃபார்ம்ல தள்ளுவண்டி கடையை வச்சு வியாபாரம் பண்ண வைங்க. அங்கேயே அவங்க படுக்கட்டும், அவங்க குடும்பத்தோடு படுக்கட்டும், அவங்க படித்த பசங்களோட படிப்பு ரத்து ஆகட்டும். இந்த மாதிரிலாம் பண்ணாதான், தண்டனை கொடுத்தாதான் அடுத்த ஆளுங்களுக்கு பேதி வரும். இல்லைன்னா இவங்க வந்து வாழை ஆட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. மக்கள் ரத்தத்தை குடிக்கக்கூடிய லஞ்ச பரதேசிகள் என்ற ரத்த காட்டேரிகள். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸ் புகார்பேட் நிகழ்ச்சி. உங்கள் பெயர் என்ன? மாவட்டம்? திருவண்ணாமலை மாவட்டம், வந்தவாசி வட்டம், ஜேசூர் சார். உங்க பெயருமா? சக்தி. சொல்லுங்க, என்ன புகார்? 502 பத்திரம் நம்பர் சார். பொறுமையா சொல்லுங்கம்மா. புரியலங்கம்மா, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. 502. சரிங்கப்பா. அது வந்து எல்லா இடத்துலயும் எல்லாம் கரெக்டா ஆகுது. இங்க மட்டும் வந்து ஒழுங்கான பதில் சொல்ல மாட்டாங்க. தரத்துக்கு இன்னைக்கு வா நாளைக்கு வான்றாங்க. அப்பா பேர்ல இருக்குது. பட்டாவா? ஆமா, பட்டா கிடைக்கல. ஆமா, கிடைக்கல. ஒன்னும் ஆளே விட்டுக்கிறாங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு அருமையான மாவட்ட ஆட்சியர் இருக்காரு, பாஸ்கர பாண்டியன் ஐஏஎஸ், ஒரு நல்ல மனிதர். நீங்க அவரை போய் பாத்தீங்களா? அவர் வந்த பிற்பாடு ஒன்னும் பாருங்க. நீங்க தயவுசெய்து அவரை போய் பாருங்க. ஏன்னா அவர் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆபீசர், நேர்மையான ஆபீசர் அவரு. நீங்க முடிஞ்சா அவரை போய் ஒரு நேரம் வந்து அந்த மண்டே திங்கட்கிழமை வருது பாத்தீங்கன்னா, நீங்க விலைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு மனு கொடுக்கும் நாள் இருக்குது, அங்க போங்க. ஐயா 502 நம்பரு என்கிட்ட இதெல்லாம் இருக்குது. ரொம்ப கஷ்டமாகுது. உங்களுக்கு என்னமா வயசு? 52 வயது ஆகுது. என்ன அலைய விடுறான்னு சொல்லி மனு கொடுங்க. என்ன முடியாத கஷ்டத்துல கஷ்டமாகுது. உங்க பேர் என்ன? சக்தி. சத்தியசீலன். அந்த மாதிரி போய் மனுவை கொடுங்க. அவர் அங்கேயே சொல்லி சொல்லி அங்க இருக்கக்கூடிய தாசில்தாரை வச்சு என்னன்றதை பார்க்க சொல்லுவாரு. அது 1 வாரம் பாருங்க, 2 வாரம் பாருங்க, 2 வாரம் திருப்பி அனுப்புவாங்க. ஐயா மனு கொடுத்தேன், நீங்க நேர்மையா இவங்க யாரு அப்படின்னு கேட்டு அவங்க மேல திருப்பி யார் அதிகாரி பண்றாங்களோ அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்க பண்ணுங்க. நன்றி நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருந்தார்கள். நம்ம தாசில்தாரை பத்தி பார்த்தோம். அடுத்து உணவு பாதுகாப்பு அதிகாரி
உங்களுடைய விளக்கம் நிறைய பேர் நான் வந்து போய் மக்கள்கிட்ட அதாவது வேலை செய்யற அதிகாரிகள் எல்லா துறையிலுமே எல்லாரும் சில பேர் வந்து மவுண்ட் இறங்கி வேலை செய்யறாங்க, காலேஜ் ஓடுறாங்க, வேலை செய்யறாங்க. நான் அவங்கள பத்தி பேச அவங்கள மனசு புண்படவே வேணாம். நான் பேசக்கூடிய ஒரு இது கரெக்டான திருட்டுத்தனம் கூடிய லஞ்சத்தை மட்டும் எதிர்பார்க்கக்கூடிய அரசு ஊழியர்கள் பேசுறத தவிர நல்ல அதிகாரிகள் நல்லா நான் பேசல. அவங்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி விஷயம் வரும்போது நான் ஒன்னே கேட்கறேன், என்ன விட்டுருங்க. தமிழ்நாட்டில் நீங்க இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலையும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி இருப்பாங்க. அது கட்சிக்காரங்க விஷயம் சம்பந்தப்பட்ட மிச்ச சாதாரண இருக்கட்டும், சாதாரண மனிதன் இருக்கட்டும், யாராவது கேள்வி உங்க ஏரியாவோட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியோட பேர் தெரியுமா, அவருடைய மொபைல் எண் தெரியுமா, தெரியவே தெரியாது. இவரெல்லாம் ஒரு இடத்துல அந்த துறை ரகசிய புகையில உட்காந்து மாயாவே மறைக்க வேண்டும். அந்த மாதிரி தான் இருப்பாங்க. உணவு பாதுகாப்பு டெய்லி எழுதிருக்காரு. என்ன பண்ணிருக்கீங்க கேள்வி இல்லையா? என்னங்க டிப்போல வந்து போக்குவரத்து கழகத்தில் இந்த யூனியன்ல நிறைய விஷயங்கள் மக்களுக்காக போராட்டம் இருக்காங்க. நான் என்ன பண்ணித்தரேன், ஆனா நீங்க பண்ணி கொடுங்கன்னா உங்க கேக்குதா பேசுது அந்த யூனியன்ல இருப்பாங்க. அவங்க போய் பார்த்துட்டு போட்டாச்சுன்றாங்க. நம்ம யாரோட இது என்ன தெரியுமா? சங்கத்துல மட்டும் கேட்டு அந்த மனு வைக்கலாம். அது விட மாட்டாங்க. கண்டிப்பா மெயினா கம்யூனிஸ்ட் பயங்கர தட்டி கேட்பாங்க. நிலுபாயனம் சொல்லுங்க சொல்லுங்க. பார்த்து பேசிருக்காங்க. அவங்களும் இந்த கோரிக்கையா தான் வச்சிருக்காங்க. இப்ப ஈவினிங் சொல்லிடுறேன். எனக்கு இப்போ 18 கால் வந்துருச்சுங்க. நான் ஒரு காலம் இதை மட்டும் பண்ணா ஃபுல் டைம் வேலையை பண்ணிடலாம். என்னோட வேலையை பார்த்து ஒருத்தரை பார்த்து ஒரு விஷயத்தை பண்ணி அதை அப்படி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் தான் வர முடியும். சில பேர் கூப்பிட லேட் ஆகும். முன்ன பின்ன அவன் இதோட கண்டிப்பாக பண்ணுறேன். அதனால ஈவினிங் நான் வாட்ஸ்அப்ல நம்பரை கூப்பிடுறேன். வாட்ஸ்அப்ல போங்க. நான் கால் பண்ண மேக்ஸிமம் மீட்டிங் இந்த மாதிரி டிவி பேட்டிங் வெளியே வந்து எடுப்பேன். நான் பார்த்துக்கிறேன். அந்த சமயத்துல பேசுறேன். எந்த அளவுக்கு போயிருன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்ந்து பண்ணணும். ஓகேங்க ஐயா, நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பா நானே கால் பண்றேன். ஓகேங்களா? கண்டிப்பா உங்களை வந்து நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தொடர்பு கொள்வாங்க சார். நிகழ்ச்சி கலந்துமைக்கு நன்றி சார். நம்ம வந்து உணவு பாதுகாப்புத்துறை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து இப்ப தூய்மை பணியாளர்கள் உணவு பாதுகாப்புத்துறை சொல்றேன். எல்லா இடத்துலயுமே இப்ப எப்படி போலீஸ்க்கு வந்து இன்ஸ்பெக்டர் நம்பர் எல்லாம் தெரியுதோ, ஒரு இடத்துலயுமே உணவு பாதுகாப்பு நம்பர் தெரியாது. போர்டு வைக்கணும், அவங்க அபிஷியல் நம்பர் வைக்கணும். ரெண்டாவது
நான் இப்போ ஒரு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரினா நான் உட்காந்துருக்கேன் வெளியில போகிற ரவுண்ட்ஸ்னா அதில் எழுதி போடணும். நான் இந்த மாதிரி இந்த இடத்துல உதாரணத்துக்கு மதுரையில் போகிறேன், நான் இந்த இடத்துல வந்து ஒரு ஜஸ்ட் ஸ்பாட் ரைட் போகிறேன், இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம் போகிறேன், இல்லை ரிப்பன் பில்டிங் மீட்டிங் போகிறேன், இல்லைன்னா என்னோட ஆஃபீஸ் டிஎம்எஸ் ஆஃபீஸ் மீட்டிங் போகிறேன், ஏதாவது ஒரு மீட்டிங் நான் 3 மணிக்கு வருவேன்னு சொல்லணும். நான் எப்போ வந்தாலும் பார்க்கறது இல்லை. அப்போ ஏன்னா அப்போ நீங்களாம் யாரு கடவுளா? அப்போ அலுவலகத்துக்கு அவங்க வரது இல்லாமல் அப்போ எங்கே சார் இருப்பாங்க? அதைத்தான் நான் கேட்குறேன். இவங்க யாரு, எங்க இருக்காங்க, என்னன்னு தெரியாது. இப்போ ரீசெண்டாக அப்பு பிரியாணி அப்படின்ற ஒரு மதுரையில் ரைடு பண்ணாங்க. ஆனால் அந்த வீடியோ கீழே நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன், பப்ளிக் எல்லாம் அந்த அதிகாரி திட்டுறாங்க. இந்த அதிகாரி பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு இடத்துல வந்து கேட்டார் 50,000 மிரட்டி வாங்கி பண்ணான்றாங்க. அப்போ என்ன காரணத்துக்காக அவங்க வந்து இப்போ அதான் கிடையாது. இப்போ எஸ்எஸ் பிரியாணிலையும் ஒரு பிரச்சனை ஆகிடுது. இப்போ நாங்கள் வந்து தொடர்ந்து பல பிரச்சனைகள் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்கிறேன், பட் ரோடு நீங்கள் கிண்டிலேருந்து வந்தீங்கன்னா பட் ரோடு போகிற வழியில், அதாவது டுவர்ட்ஸ் நந்தமாங்க போகிற வழியில் பட் ரோடில் ஹெலன் ஸ்கூல் பக்கத்தில் மவுண்ட் மேனார்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. நான் 2 நாள் போய் சாப்பிட்றேன். இடியாப்பம் கொடுக்கணும், இடியாப்பம் கொடுத்தா குருமா கொடுக்கணுன்றது இருக்கா இல்லையா? ஆமாம் சார். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா மக்களை நுகர்வோருக்கு எதிரான சிவில் சப்ளை அண்ட் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் கொரட்டை விட்டு தூங்குது. 24 மணி நேரம் மீட்டிங் 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 போட்டால் இங்கே யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது விஷயத்தை? நீங்களாம் வெளியே வந்து ஒரு சாம்பிளுக்கு சாப்பிட்டு பார்க்க மாட்டீங்களா? செக் பண்ண மாட்டீங்களா? செக்கிங் தெரியாது அவங்களுக்கு. அவன் என்ன சொல்கிறான்னா இடியாப்பத்துக்கு தனி காசு கொடுத்துருவோம், 60 ரூபா கொடுத்துருவோம். அந்த 60 ரூபாய் இடியாப்பம் நீங்கள் சைடு சொன்னால் நீங்கள் தனியாக 150 ரூபா பக்கத்து மாநிலத்தை பின்பற்றுறாங்களோ ஒரு வேலை? எந்த மாநிலத்தை பின்பற்றாலும் பேசிக் ஃபுட் சேஃப்டி ரூல்ஸ் என்ன? பக்கத்து மாநிலம் தப்பு பண்ணால் அது நம்ம தப்பு பண்ணணுமா? இப்போ புரியுதுங்களா நான் பிரச்சனை? ஏன்னா இடியாப்பம் நான் கேட்குறேன், என்னன்னு கேட்குறேன், மெனு கார்டு எடுத்து பார்க்குறேன், இடியாப்பம் 40 போட்டுருக்கான். என்னப்பா நீ 60 போட்டாங்கன்னா மெனு கார்டை கரெக்ட் பண்ணுறான் 60. இவங்களாம் வந்து அப்போ இது என்ன மக்கள் சொல்றாரு? இது பேர் திருட்டுத்தனம். நான் சண்டை போடுறேன். ஒரு நுகர்வோர் ஆர்வலர் இந்த மாதிரி நீங்க ஏமாத்திர வச்சுக்கிங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க அதை அடிச்சுட்டு நீங்க அந்த 40 ரூபா அடிச்சுட்டு தரேன். இதே மாதிரி நந்தமாதில் போனால் புகாரி ஹோட்டல் பரோட்டாக்கு குருமா கொடுக்க மாட்டாங்களாம், நம்ம சைடிஸ் கட்டாயம் தான் வாங்கி வேணுமா. இவர்கள்லாம் யார் போய் படிப்பு சொல்றது? உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் போய் செக் பண்ணிட்டு உள்ள சிவில் சப்ளை அண்ட் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது? நுகர்வோருக்கு எதிரான விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு, கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. அப்போ இதெல்லாம் யார் சரி பண்ணுது? ஏன் எனக்கு என்ன இனிமேல் தயவுசெய்து அரசாங்கத்துக்கு முதல்வருக்கும் ஒரு சின்ன விஷயம், இவன் துணை முதல்வருக்கும் வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, தயவு செய்து இனிமேல் சம்பளத்தை வந்து ஓவராலா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் யாராலும் ஒரே டிபார்ட்மெண்ட்ல மொத்தமாக 10% அகவல் எப்படி ஏற்றாதீங்க. யார் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு? பிரைவேட்ல எப்படி இருக்குது? பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு கேஆர்ஏ கீ ரிசல்ட் ஏரியா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் 2% தான் 7% ஏறுது. யார் மேலே அலிகேஷன் இல்லையோ, யார் டைம் லைன் வைக்கிறாங்களோ. நான் சென்னை கலெக்டருக்கு நாங்கள் மனு கொடுத்து 2 வருஷம் ஆகுதுங்க. சென்னை கலெக்டரே தூங்குறாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? சிட்டிசன் சார்ட்டர் போடுங்கன்றேன், டைம் லைன் வைங்கன்றேன். ஒரு பணிக்கு உள்ள கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்தால் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த வேலைக்கு இந்த கால அளவு இத்தனை நேரம் இந்த கட்டணம்னு சொல்லி இதை போடுங்க, சிட்டிசன் சார்ட்டர் ஒன்று இருக்குது, அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டுங்கன்னு சொல்லி 2 வருஷமாக சொல்லியிருக்கேன். சென்னை கலெக்டர் 2 வருஷமாக தூங்குறாங்க. சென்னை கலெக்டர். சார் தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸ் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்கள் பெயர் என்ன, மாவட்டம் என்ன, புகார்? ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? இருக்கா சார். சொல்லுங்க, உங்க புகார் என்னன்னு சொல்லுங்க, உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் சசிகுமார் சார். சொல்லுங்க, என்ன புகார்? என் மனைவி பேர்ல தான் சார் எனக்கு இடம் கொடுத்தாங்க கவர்மெண்ட்ல இருந்து. சரிங்க ஐயா. அது வந்து இன்னொருத்தவங்க வந்து அந்த கவர்மெண்ட்ல வந்து ஏற்கனவே இடம் கொடுத்த இடத்துல வந்து ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து குடியிருந்தாங்க. ஓகேங்க ஐயா, சொல்லுங்க. அந்த இடத்த வந்து இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, நான் அந்த இடத்த வந்து நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன். ஆனா எனக்கு வந்து கொடுத்தது 2012. ஓகேங்க. இல்லை நீங்க வேற இடத்துல வாங்கல, கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு டைரக்டா கொடுத்தாங்களா? டைரக்டா கவர்மெண்ட்ல இருந்தே கொடுத்தது. அப்ப உங்களுக்கு பட்டா கொடுத்துருப்பாங்கல்ல? பட்டாலாம் இருக்கு சார், எல்லாம் பட்டா இருக்கு. நம்ம வீட்டெல்லாம் அடங்கெல்லாம் எல்லாமே சர்டிபிகேட்ல ஏறிடுச்சு. ஓகேங்க ஐயா. இப்ப அந்த அம்மா வந்து அவங்க அந்த அம்மாவுக்கு வந்து வீட்டுக்காரவங்க கிடையாது. அந்த அம்மா வந்து என்கிட்ட அந்த இடத்த விட மாட்டேங்கிறாங்க. ஓகே, உங்களுக்கான தீர்வு வந்து நம்முடைய அழகர் சுந்தர் சார் வழங்குவார். 2012 கவர்மெண்ட்ல யாரு என்ன விஷயத்துக்காக கொடுத்தாங்க உங்களுக்கு? என்ன சார்? எந்த விஷயத்துக்காக உங்களுக்கு மனை கொடுத்தாங்க? இலவச மனைப்பட்டா சார். இலவச மனைப்பட்டா கொடுத்தாங்க இல்லையா? யார் கொடுத்தது? நம்ம ஆடியோ, தஞ்சாவூர் ஆடியோ கொடுத்தாங்க சார். இப்போ உங்களுக்கு அந்த இடமும் அந்த தஞ்சாவூர் சம்பந்தப்பட்ட இடம் தானே வருது? ஆமா சார். சரி, கலெக்டர்ல ஆடியோட்ட டிஆர்ஓட்ட மனு கொடுத்தீங்களா? 3 தடவை கலெக்டர் நான் 3 தடவை மனு கொடுத்தேன் சார். போய் நேரா கலெக்டரே மனு கொடுத்தீங்க? புரியல சார். கலெக்டரே நேரா மனு கொடுத்தீங்களா? ஆமா சார். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து கூட நடக்கல. கலெக்டர் என்ன வேலை செய்யறாங்க? கலெக்டர் என்ன செய்யறாங்க? பண்றாங்களா சார்? அது பணி செய்யாத புரியல. அப்ப இவங்க யாரும் இடமாற்றம் பண்ணுறது? கலெக்டர் யாரும் இடமாற்றம் பண்ணுறது? கீழே வேலை செய்யறாங்க, கலெக்டர் இடமாற்றம் பண்ணுறது. கலெக்டர் வேலை செய்யறாங்க, கலெக்டர் தூங்குறாங்க, கலெக்டர் மனு கொடுக்க மரியாதை இல்லை. அப்ப எது கலெக்டர் எங்களுக்கு? ஓகே தான் சார். கலெக்டர் எதுக்கு எங்களுக்கு? அப்ப கலெக்டர் மாத்திரம் அடுத்த கலெக்டர் நல்லா வரவங்க எல்லாம் யாரும் எல்லாமே அக்யூரேட்டா இருந்தா ஏன் மாத்துறாங்க? முதல்ல இடம் மாத்துறாங்க.
கரெக்ட் தான் சார். ஆனால் இதெல்லாம் வந்து சாபக்கேடு. தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் தமிழ்நாட்டில் இதெல்லாம் சாபக்கேடு. இன்னும் எத்தனை ஒவ்வொரு ஆட்சியில் நல்லாட்சி கொடுப்பேன்னு சொல்லிட்டு வராங்க. ஸ்டாலின் வந்து ரொம்ப ஐயோ புரியலைங்க, முடியல. நீங்க பேசுறது கேட்கலங்க ஐயா, கொஞ்சம் தெளிவா பேசுங்க சார். நான் கலெக்டர்கிட்ட 3 தடவை மனு கொடுத்துட்டேன் சார். சார் என்ன சொல்றேன்னா பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணுங்க, தலைமைச் செயலாளருக்கு அனுப்புங்க. என்ன அனுப்புங்கன்னா நான் சொல்ற மாதிரி அனுப்புங்க. ஐயா நான் உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? எனக்கு 49 சார். என்ன வேலை செய்றீங்க? நான் கூலி வேலை தான் சார் செய்யறேன். நான் சரி. கூலி வேலை செஞ்சுட்டு 2 பிள்ளைகளை படிக்க வச்சு, ஒருத்தன் அக்ரி படிக்கிறான், ஒருத்தன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான். சரி சசிகுமார் சார், நான் சொல்றது செய்யுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், என்னால முடியல சார். புரியுது வயிற்றுலாம் இருக்கு சார். புரியுது. இப்போ உங்களை மாதிரி நான் போராடிட்டு இருக்கேன் டெய்லி. எனக்கு தான் பிரச்சனை, போராடி தான் இருக்கேன், கத்திட்டு இருக்கேன், என்னை திட்டுறாங்க, நான் இருந்தாலும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். புரியுதுங்களா? இப்ப நான் சொல்றது செய்யுங்க. தலைமைச் செயலாளருக்கு ஒரே ஒரு கடிதம் என்னன்னா, சசிகுமார் ஆகிய நான் கூலி தொழிலாளி, 49 வயது, என் பிள்ளைங்களை வளர்க்குறேன், கஷ்டப்பட்டு வளர்க்குறேன். நான் வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து இலவசமான பட்டா கொடுத்தாங்க. இதை இப்போ யாரோ ஒரு அம்மா வந்து அங்கே உட்காந்துருக்காங்க, எல்லாமே என் பேர்ல தான் ஏறி இருக்கு. அரசு இப்படி எங்களுக்கு உதவி பண்ணும்போது கூட அதிகாரிகளான கலெக்டர் வரி 3 தடவை மனு கொடுத்தும் கலெக்டர் வந்து தூங்குறாருன்னா, இப்படியே இதுங்க, கலெக்டர் தூங்குறாருன்னா அப்ப நாங்க யார்கிட்ட மனு கொடுக்குறதுன்னு எங்களுக்கு சொல்லுங்க சார் சொல்லி தலைமைச் செயலாளருக்கு நீங்க எழுதுங்க மனுவை. இல்ல நான் ஒரு தடவை திங்கக்கிழமை போய் ஒரு மனுவை கொடுத்துருவா சார் கலெக்டர்கிட்ட. வேணாம் ஐயா, 3 தடவை கொடுத்து உங்களை மதிக்காத போது அந்த மதிக்காத கலெக்டரை போய் நீங்க எதுக்கு பாக்குறீங்கன்னு கேக்குறேன். நான் ஒன்று சொல்லவா, மதியாதா தலைவாசல் மிதிக்க வேண்டாம். கலெக்டரா கூட விட்டோம், கலெக்டர் கடவுள் கிடையாது, கலெக்டரா கூட விட்டோம். ஒரு மரியாதை தெரியல, ஒரு ஒரு கலெக்டர் ஒரு ஐஏஎஸ் ஒரு மாவட்ட நிர்வாக அதிகாரி, அவர்கிட்ட நீங்க மனுவை கொடுக்கும் போது கூட அந்த மனுவை வாங்கி ஒரு தடவை மிஸ் ஆகலாம், 3 தடவை மிஸ் ஆகுதுன்னா அவர் மாதிரி கலெக்டர் போய் பார்த்து என்ன பண்ண போறீங்க? என்னதான் பண்ணித்தலைன்னு தலைமைச் செயலாளருக்கு பதிவு தபால் போடுங்க. நீங்க எங்கேயே அலைய வேணாம், 15 ரூபாய் தபால போடுங்க, பதிவு தபால போடுங்க. இந்த மாதிரி 3 வாட்டி கொடுத்து கலெக்டர் தூங்குறாரு, நான் என்ன பண்றது கேளுங்க. நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 மாசமா ட்ரை பண்ணி, இன்னைக்கு தான் லைனா கிடைச்சிருது. 3 மாசமா உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு ஐயா தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், இங்க பாருங்க, உங்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், பணிவாக கேட்டுக்கொள்கிறேன், பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன், தொட்டு கால் தொட்டு இதெல்லாம் எழுதாதீங்க. அந்த மாதிரிலாம் வேணாம், அந்த மாதிரிலாம் இல்ல இத மாதிரிலாம் எழுதாதீங்கன்ற, இந்த மாதிரிலாம் எழுதாம நீங்க இந்த அளவுக்கு எனக்கு உதவி பண்றீங்களா, அதுக்காக தான் நான் உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்கீங்க, லட்சக்கணக்கான பேருக்கு. ஐயா நீங்க சொல்றது முதல்ல ஐயா சொல்றது தெளிவா கேளுங்க. நான் சொல்ல முடிச்சு கேளுங்க. நான் என்ன சொன்னா, நிறைய பேர் மனு எழுதும் போது கலெக்டருக்கோ இல்ல யாருக்காவது எழுதும் போது உங்களை பணிவுடன் கேட்டுக்கிறேன், பணிவுடன் கேட்டுக்கிறேன், தொட்டு கும்பிடுகிறேன் எல்லாம் எழுதுவாங்க. அதெல்லாம் வேணாம். நான் என்ன கேட்கறேன்னா, நான் 3 மனு கொடுத்தேன், 3 மனு கொடுத்து எந்த வேலை நடக்கலாம், ஏன் தூங்குகிறீர்கள், இந்த கலெக்டர் தஞ்சாவூரில் ஏன் தூங்குகிறார் அப்படின்னு தலைமைச் செயலர் எழுதுங்கன்ற, அவங்க மேலதிகாரி எழுதுங்கன்ற, அவங்க தெரியட்டும். புரியுதுங்களா? அப்போ உங்களை கூப்பிடுவாங்க, ஏன் இந்த லெட்டர் நான் 3 தான் கொடுத்தேன், என்ன பண்ணீங்க நீங்க அப்படி கேட்கலாம். அப்ப கலெக்டர் கூப்பிடுறாங்க, டிஆர்ஓ கூப்பிடுறாங்க, ஆர்டிஓ கூப்பிடுறாங்க, டாக்குமெண்ட்லாம் வச்சிருக்கேன். பதிவு தபால அனுப்புங்க ஐயா, தயவுசெய்து அனுப்பிட்டு சொல்லுங்க. நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு நன்றி ஐயா. சார் நம்ம வந்து இடைவெளிக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து தனியார் ஹோட்டலில் உள்ள உணவுகளை வந்து பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு நிறைய பேர் வந்து வாந்தி மயக்கம் மறுத்து இப்போ நாளடைவில் செய்திகள் நிறைய வந்துட்டு இருக்காங்க. அது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சார். அதான் இப்போ சொன்னாங்க ரீசெண்டாக, இப்போ கூட நம்ம பார்த்தோம் அந்த எஸ்எஸ்ஐ ஹைதராபாத் பிரியாணி, அது சாப்பிட்டு 50 பேர் ஏதோ வாந்தி மயக்கம் ஆயிடுச்சுன்னாங்க. அது இன்னும் 3 நாளாக நான் வாட்ஸ்அப்பில் தான் பார்த்தேன், நம்ம இன்னும் டேட்டா பார்க்கல. 3 நாளாக வந்து ஏதோ வேலை அது ஸ்டெப் எடுக்கல, மேலே ஆக்ஷன் எடுக்கல. அதை சேகரிக்க வந்தக்கூடிய ஊடகத்துக்கே 10,000-25,000 லஞ்சம் கொடுத்து பைசல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்போ மக்கள் உயிர் அவ்வளோ லேசா ஒரு 50 பேர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அந்த பிரியாணி கடை அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுத்துருக்கும்ல சார். இப்போ இன்னைக்கு அப்பு பிரியாணி சின்ன பையன் உடனே எடுத்து தூக்கி போட்டாங்க, ஏன் இந்த பிரியாணி கடை மேலே எடுக்கலன்னு நாளைக்கு கேள்வி வரும்ல மக்கள்கிட்ட. இதெல்லாம் யோசிக்கணும்ல. என்னன்னா ஒரே விஷயம் சொல்கிறாங்கன்னா, அதிகார வர்க்கமாக தான் நான் தொடமாட்டோம். ஒரு படத்தில் சொல்லுவா, அப்படி ஏதோ ஒரு படத்தில், டேய் பெரிய காரம் இருந்தால் கை வைக்காத போலீஸ்காரங்க, அந்த விஷயம் இல்லை, சின்ன சோப்பு பார்க்கறது தான் நம்மளோட லிமிட்டு. அது மாதிரி சின்ன சின்ன ஆளுங்க வந்து தப்பானா இவங்க காந்தி நேதாஜி ஆயிடுவாங்க, பெரிய ஆளுங்க தப்பானா இவங்க நடவடிக்கை இருந்து அனைத்து தரப்புக்கும் சமமானது தானே சார். அது ஏட்டுச்சுரக்காய் கறிக்கு உதவாது இல்லை, பழமொழி ஏட்டுச்சுரக்காய் கறிக்கு உதவாது. நீ யாருன்னு சொல்லு, நான் அப்புறம் சொல்றேன். இப்போ அதிகாரிகள் வந்து பதவி ஏற்கிறப்ப வந்து சில வழிமுறைகள்லாம் வந்து சொல்லிதான் அவங்க பதவி. எந்த நாட்டில் வசிக்கிறீர்கள்? தமிழ்நாட்டில் வசிக்கிறீர்கள், இந்தியாவில் வசிக்கிறீர்கள். லஞ்சம் வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம் எழுதி வைத்து அதுக்கு எளிய வாங்கி கொண்டு அதிகாரிகள் மேல மட்டும் குற்றம் சொல்ல முடியாது சார். சில பேர் வந்து என்னோட காரியம் ஆகணுங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து சிம்பிளான விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி தப்பு தண்டா பண்றவன் தான் காரியம். இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, லஞ்சம் வாங்குறவன பிடிச்சி கொடுக்குறாங்கல்ல, அப்ப நாங்க மக்கள் நேர்மையா இருக்கும் பிடிச்சி கொடுக்குறோம்ல. எத்தனை அதிகம் நேர்மையா இருக்கீங்க? லஞ்சம் கொடுக்குறோம் ஏன் பிடிச்சி கொடுத்தது இல்லை தெரியும்? யோ நான் கரெக்டா இருக்கணையா, நீ ஏன் எடுத்து கொடுத்தேன்னு பிடிச்சி வேணா ஒருத்தன் கொடுத்தா சரித்திருக்குதா? ஏன் கொடுக்கல? இதுக்கு பதிலே இருக்காது, பதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பணம் வாங்கி வாங்கி ஊறி போச்சு.
வெக்கமான சூடு சொரணை இந்த மாதிரி எல்லாம் பணம் விட்டு வாங்கியிருந்தா அவங்களுக்கு என்ன நடவடிக்கை சார் எடுப்பாங்க அவங்க மேல? ஒன்றுமே கிடையாது. இதை மிஞ்சி போனால் ட்ராப் பண்ணால் உண்டு, அவங்களுக்கு வேலை போகும், 50% சேலரி போயிடும், அப்புறம் கன்விக்ஷன் வரும். நல்ல ஜட்ஜ் வந்தோன்னா கண்டிப்பாக கன்விக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. இதுதான் போகிறத தவிர இது அப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதுக்கு நடவடிக்கை எடுக்காமலே இருந்துடலாமே சார்? அதுதான் இல்லை அதுக்கு வந்து சில பேருக்குலாம் வேலை போய் மன உளைச்சலாகி முடிஞ்சு போச்சு கதை. ஓகே சார். ஆனால் இது வந்து எங்கே நடக்கலை, இன்னும் முக்காடு போட்டு எங்கேயா கிராமத்துக்குள்ளே ஒரு டொக்குலையா நடக்குது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போங்க, ஒரு நாள் லஞ்சம் இல்லாமல் எங்கே வரலன்னா ஒரு ஏடிஎஸ்பி கேட்கல விஜிலன்ஸில். நீங்கள் அவ்வளோ பேர் உட்கார வச்சுன்னு கேட்குற தேவநாதன் ஒரு ஏடிஎஸ்பி விஜிலன்ஸ், அவர்களாம் சல்யூட் பண்ணணும். யாரா லஞ்சம் வாங்க இருக்கீங்களா உங்கள் சர்வீஸ்லன்னு கேட்டால் எல்லாம் ஒருத்தன் கூட கை தூக்கல, ஒரு லேடிஸ் கூட கை தூக்கல. அப்போ எல்லா அக்செப்ட் அதை கூண்டோட மொத்தமாக தூக்கி தூக்கல போட வேண்டியதானே? ஏன் போடல? அட்லீஸ்ட் குறைஞ்ச பேர் சஸ்பெண்ட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணிக்கணும்ல. ஆமாம் சார். எம்ப்ளாய்மெண்ட் சைடில் எவ்வளோ பேர் கியூ நிற்கிறாங்க, மொத்த பேர் வெளியே போட்டு புதுசாக அடுத்து எடுத்தீங்கன்னா பயம் வருமா அடுத்தவனுக்கு? வேலை இல்லாமல் எவ்வளோ இளைஞர்கள் வந்து படிச்சு முடிச்சிருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ணுறீங்க, தற்காலிக பணி நீக்கம். 4 நாளில் வேணா இந்த புத்திர ஆயிடுவாரா, அவரு காந்தி ஆயிடுவாங்களா, ஜான்சி ராணி லட்சுமி பாய் ஆயிடுவாங்களா? 4 நாளில் மத மாற்றம் ஆயிடுவாங்க, மன மாற்றம் ஆயிடுவாங்களா? இதற்கு முக்கியமான காரணம் என்னவா சார் இருக்கும்? ஏன்னா எல்லாம் கை விட்டு கை கோத்துக்குது. இவனை இந்த சின்ன தடவை பெரிய தடவை காப்பாற்றுவான், விஷயம் அவ்வளோதானே. அதற்கு எதுக்காக வந்து அப்போ ஒரு அலுவலகம் ஜனநாயகம் பேர் வேற, ஜனநாயகம் பணநாயகம் வச்சு வேண்டியதான், ஜனநாயகம் கிடையாது பணநாயகம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் இருந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார்பேட் நிகழ்ச்சி. உங்கள் பெயர் என்ன, மாவட்டம் என்ன? பேசுறேங்க. என்னங்க ஐயா? பன்னீர்செல்வம் பேசுறேன், மதுரையிலிருந்து பேசுறேன். அவங்க புகார் சொல்லுங்க ஐயா. புகார் ஒண்ணு இல்ல, ஒரு கிளாரிபிகேஷன். சொல்லுங்க ஐயா. நத்தப்பட்ட மனைன்னு சொல்லி பட்டா கொடுத்துருக்காங்க. சரிங்க. பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம், அடுத்த எழுத்து மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் சாதா பட்டா கொடுத்துருக்காங்க. சரிங்க. இதோட அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியல. இது அர்த்தத்தை வந்து பக்கத்துல இருக்கவங்க எப்படி வாங்கன்றது கேட்டீங்களா, ஸ்டைல கேட்டீங்களா? அவங்க எல்லாம் காசு கொடுத்தாங்க, நான் காசு கொடுக்காம வாங்கியிருக்கேன். இப்ப நீங்களே சொல்றீங்க ஆன்சரை. சார் புரியுதா? இதுக்கு வந்து என்ன பண்றேன் நான், இது வந்து அதான் சொன்னேன், நம்ம ராஷ்டிரிய புகார் பெட்டிலேயே ஒரு 20 கால் வந்து அது ஒரு 5 7 கால் வந்து பட்டா சர்வே, இவங்க வாங்க லஞ்சம், இவங்க பண்ற அநியாயங்கள், இதை தான் சொல்லிட்டே இருக்காங்க. இதை என்னைக்கு ஒரு பெரிய உத்தமர் வந்து சாட்டை எடுத்து சுழட்டி இவங்களுக்கு இந்த துபாய் மாதிரி தண்டெல்லாம் கொடுக்குறாங்களோ அன்னைக்கு தான் அந்த நாடு திருந்தோம். இல்லைன்னா ஸ்டா போட்டு இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா மனுஷனோட ரத்தத்தை சதையை குத்தி ஸ்டா போட்டு உறிஞ்சிற அளவுக்கு ஆகிவிடுவாங்க. அது ஒன்றும் எனக்கு உங்களுக்கு உங்க கேள்வி எனக்கு பதில் எப்படி சொல்றேன்னு தெரியல எனக்கு. இல்ல பட்டா நத்தம் மனைன்னு சொல்லி பட்டா கொடுத்தா செல்லுமா செல்லாதா? நீங்க ஒன்று பண்ணுங்க, உங்களோட அந்த பக்கத்து பட்டாவும் இதையும் சேர்த்து எனக்கு கொடுங்க. நான் வெறும் 19 சொல்லணும்ல, நீங்க அதை எடுத்து கொடுங்க, கொடுத்துட்டு அதை பார்த்துட்டு உங்களுக்கு லைன்ல வரேன். ஏன் ஆர்டி ஆக்ட்ல போட்டா என்ன சார் போடலாம்ல சார்? நல்ல ஆர்டி ஆக்ட் 2005 ஆர்டி ஆக்ட். நான் ஆர்டி ஆக்டிவிட்டி சார் நானு. ஐயா போடுங்க ஐயா, நீங்க இதே கேள்வியா உங்களுக்கு தெரியும் சொல்ல வேண்டாம். 10 ரூபா கோட் பீஸ் வச்சு கேள்வியா கேட்காம பக்கத்துல பண்ற இதுதான் இந்த பட்டா, இது இந்த வித்தியாசத்தை எனக்கு தெளிவுபடுத்துங்க அப்படின்னு போடுங்க. சார் ரைட், போடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். நிகழ்ச்சிக்கு அழைத்தப்பீங்க நன்றி ஐயா. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள் சார். நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம் இந்த ஊழல் பண்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கை குறித்து. இப்ப இந்த மாதிரி தொடர்ந்து போயிட்டு இருந்தா வந்து அப்ப பணியிடை மாற்றம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்துடைப்பு. எவ்வளவு நாள் சார் அப்ப இப்படி தொடர்ந்து பணியிட மாற்றம் என்ன? சகாரா பாலைவனத்துல மாத்தி விட்டுறீங்க, இங்க இருந்து அங்க மாத்த போறாங்க. 4 நாளைக்கு சுருங்கி இருக்க போது, 5 நாளைக்கு திருப்பியும் அம்மா தாயே நாளைக்கு போறாங்க. அதுதான் இப்ப அதிகாரி மேல நம்ம குற்றம் சொல்றோம். இப்ப அவங்க நம்ம சொல்லுவாங்களே, நீங்க அமௌண்ட் கொடுக்கறனால தானே நாங்க வாங்குறோம். புடிச்சு கொடுன்னு சொல்றேன், நாங்க புடிச்சு கொடுக்கணும்ல. புடிச்சு கொடுக்கல சார். நான் என்ன கேட்கறேன், நான் எல்லாம் புடிச்சு கொடுக்கல. நீ நியாயமான தானே, யோகியமான தானே, நீ புடிச்சு கொடு. ஏன் புடிச்சு கொடுக்க மாட்டேன்ற? வர சார். அப்ப என்ன ஆகும்னா, ஒருத்தர் புடிச்சு கொடுத்தாருன்னா மத்தவங்க திட்டுவான், ஏன்டா நீ போய் பப்ளிக் புடிச்சு கொடுத்துட்ட, இனி எவனும் கொடுக்க மாட்டான். இந்த லஞ்சத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருவானுங்க. தில்லு இருந்து நேர்மையா இருந்து நியாயமா இருந்தா ஒரு நியாயம் மனசாட்சி உள்ள புடிச்சு கொடுங்க. இந்த முற்றுப்புள்ளி வைக்கணும் என்ன நடவடிக்கை சார் எடுக்கணும்? என்னங்க லஞ்சமே வாங்க கூடாது, கொடுக்க கூடாதுன்னு முற்றுப்புள்ளி வைக்கணும் என்ன நடவடிக்கை எடுக்கணும் சொல்றேனே. இவங்கள யார் லஞ்சம் வாங்கணும்னு பேர் வந்தாலே சில துறையில விஜிலன்ஸ்ல போட்டுறாங்க, போட்டு ட்ராப் பண்ணி போட்டுறாங்க. சில காவல்துறையில தெரியும்னா இங்க இருந்து பணியிட மாற்றம், ஆயுதப்படைக்க மாற்றம். ஆயுதப்படைக்க மாத்திரம் நேர்மையான ஆயிடும். ஆயுதப்படைனா அங்க என்ன மாதிரி வேலை? ஒன்றும் இல்லை, இவங்க வந்து அங்க எதுவுமே இருக்காது, டெய்லி பரையிட போனோம், எந்த விதமான ஒரு சௌகரியங்களும் இருக்காது. அதுதான் தண்டனையா? அப்போ இந்த இப்போ ஒரு சராசரி மனுஷன் என்ன தண்டனையோ அதுதான் எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கணும். இவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகிறது மட்டும் தண்டனை நினைச்சுக்கிறாங்க. அது கிடையாது. லஞ்சம் வாங்கிட்டா என்ன தெரிஞ்ச 1 ரூபா வாங்கினாலும் 100 ரூபா வாங்கினாலும் அவங்கள ஃபுல் சர்வீஸ் வந்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணி அவங்க மேலே குற்றவாளிகள் போட்டு அவங்க சொத்துக்களை பறிமுதல் பண்ணணும். அவங்க பிள்ளைங்களோட படிப்பு செல்லாதுன்னு அறிவிக்கணும். அவங்க மொத்த சொத்தையும் அரசு உரிமையாக்கணும். இவங்களை ரோட்டில் ஒரு தள்ளுவண்டி கடையை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு இங்கேயே படுத்து இங்கேயே சம்பாதிக்கிறான்னு சொல்லிடணும். இதை பண்ண ஆரம்பிச்சா நான் சேலஞ்ச் பண்ணுறேன்,
ஒரு வருஷம் கூட இருக்காது, 3 மாசத்துல எல்லாம் சுருங்கி போயிடும், எவனும் வாங்கவே மாட்டான். நீங்க கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. அப்போனா பார்த்தீங்கன்னா ஒரேடியாக இந்த நடவடிக்கை எடுத்தால் அதிகாரிகள் பாதிப்பே இருக்க மாட்டாங்களே சார்? பாதிப்பு இல்லை, 90-80% இருக்க மாட்டாங்க. ஓகே சார். எங்க நடக்கல தான் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்களோ? ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல எங்க நடக்கல? ஒதுங்கி நல்ல நேர்மையான அதிகாரிகள் ஒதுங்கிடலாம். நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லி ஒரு முன்னாடி ஒரு 20 பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒரு 15 பேர் நல்லவனா தான். அப்படியே சுடுசுடுங்க. இப்போ 2 பேர் ஒருத்தர் தான் நல்லவனாகிறான். இந்த ஒருத்தர் என்ன பண்ணுறான், இவன் கூட சொல்கிறான், ஏய் நீ வாங்கினா முடின்னு போடான்றான். இவன் என்ன பண்ணுறான், அமைதியாக கம்முன்னு பேசாமல் போயிடறான். பாவம், கஷ்டம். நேர்மையாக வந்து வாழ முடியும். ஆனால் என்னன்னா, நேர்மையாக இருக்கவங்கள்ட்ட ஒன்று கேட்குறேன், நேர்மையாக இருக்கவங்க வந்து அது எந்த துறையாக இருக்கட்டும், உங்களால் முடியலன்னா ராஜினாமா பண்ணிட்டு போயிடுங்க. நீங்கள் அதாவது காவல்துறை எடுத்துக்கிட்டால் கூட தப்பு பண்ணவங்க வெளியே போய் அடிக்கிறீங்க. உன் கூட இருக்கிற காவல்துறை தப்பு பண்ண உன்னால ஏன் கேட்க முடியல? கூட தெரியுது நீங்கள் பண்ணுறான்னு, என்னதுங்க தெரிஞ்சு நான் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க. அப்போ இவருக்கு நீங்கள் வந்து மரியாதை கொடுக்குறீங்க, ரோட்டில் போகிறவனை போய் தண்டனை எல்லாமே பொதுமக்களுக்கு மட்டும்தான், மற்ற யாருக்குமே இல்லை. அப்பாவி பொதுமக்களுக்கு மட்டுமே, பவர்ஃபுல் பொதுமக்களுக்கு இல்லை, பவர் சென்டருக்கு கிடையாது. அப்பாவி பொதுமக்கள், கட்சி ஜாதி மதம் இனம் மொழி இல்லாமல் சராசரி மக்களுக்கு மட்டுமே வந்து நம்ம கூப்பிட்டு புத்தி சொல்லுவாங்க. எனக்கு அதுவே ஒரு பெரிய அசிங்கமாக இருக்கும். கிராமங்களில் நிறைய இது நடக்குது. இதெல்லாம் கொடுமை. இதெல்லாம் மாற்றம் வரணும். இதெல்லாம் ஏங்கிட்டு இருக்கோம், தலைமுறை ஏங்கிட்டு இருக்கோம். என்னைக்கு அந்த உண்மையான சொர்க்க பூமி எப்போ வரப்போகுதுன்னு தெரியாது. ஓகே சார், இப்போ வந்து தீபாவளி நெருங்கிடுச்சு. அரசு ஊழியர்கள் மற்றவங்க எல்லாத்துமே வந்து பணப்பலன்கள் மாதிரி ஏதாவது கிஃப்ட்டுங்கிற மாதிரி நிறைய இது கொடுப்பாங்க. ஒரு சிலர் வந்து ஆகணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இனாம் இது பேர் வந்து எங்கே ஆரம்பிச்சுன்னா, கிராமங்களில் இருக்கும்போது வண்ணார் துணி துவச்சி போடுவாங்க, முடி வெட்டுவார்கள். அவங்களுக்கு சம்பளம் கிடையாது, அப்பெல்லாம் சம்பளம் கிடையாது. யாரும் வந்து அந்த கடையில் வந்து வெட்டிட்டு போகலாம். தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ்நியூஸின் புகார்பேட் நிகழ்ச்சி. உங்கள் பெயர் என்ன, மாவட்டம் என்ன, புகார்? சார் என்னோட பேர் சுரேஷ் ராஜ், சென்னை குளத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். என்ன புகார் சொல்லுங்க சார்? இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சம்பந்தமா இருந்தா சார், கலெக்டர் ஆபீஸ் சார். சொல்லுங்க சார், நான் கலெக்டர் இது ஒரு வாரிசு சர்டிபிகேட் வந்து கேன்சல் பண்ண சொல்லி ஃபேக்கான சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க சார். 3 பேர் வாரிசுல வந்து ஒருத்தர் மட்டும் வாரிசு சர்டிபிகேட் வாங்கியிருக்கிறார் லஞ்சம் கொடுத்து. சரிங்க. அதை கேன்சல் பண்ண சொல்லி நான் 2 வருஷமா போராடி நிற்கிறேன். கவர்னர் முதற்கொண்டு சீஃப் செக்ரட்டரி, நீங்க இப்பதான் சொல்லிட்டு இருந்தீங்க சீஃப் செக்ரட்டரிக்கு லெட்டர் கொடுங்க, சீஃப் செக்ரட்டரியும் வந்து கலெக்டருக்கு சொல்லிட்டாரு. அப்படி இருந்தும் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்தும் எங்க ஆர்டிஓக்கு கொடுக்குறாங்க. ஆர்டிஓட ஒரு லேடி, அந்த அம்மா நீ எவ்வளவு லஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்லுன்னு கேட்டு உட்காந்துக்கிறாங்க. நான் வந்து கலெக்டர் பிஏ கிட்டே கேட்டேன், எவ்வளவு லஞ்சம் கொடுத்தா அந்த லெட்டரை கேன்சல் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. சார் இது அண்ணா நகர் சார். அண்ணா நகரா அம்பத்தூரா? அம்பத்தூர். நீங்க சொல்றது வந்து எப்படி ஒரு 6 மாசம் முன்னாடி இருக்குமா? 6 மாசமா 2 வருஷமா நான் போராடி. அந்த அம்மா டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்க. சார் அந்த அம்மா போனே எடுக்க மாட்டாங்க. அந்த அம்மா நான் புகாரை கொடுத்த போன் எப்ப பார்த்து எப்ப எடுத்து எடுத்து எடுக்கிறது இல்ல. கேட்டா சொன்னாங்க எங்களுக்கு காது கேட்க, எங்களுக்கு காது வலிக்குதுன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், ஒண்ணு டாக்டர் பாருங்க, இல்லன்னா வேலையை விட்டுருங்க மேடம், 2ல ஏதாவது பண்ணுங்க. ஏன்னா எப்ப அடிச்சாலுமே வரல, நாங்க நேரம் வந்தா நீங்க இல்ல போன் அடிச்சுட்டு வாங்குறீங்க, போன் அடிச்சா போன் எடுக்க மாட்டீங்க, மக்கள் அலைய விடுறீங்கன்னு சொல்லி நான் கலெக்டர்கிட்ட சொல்லி கலெக்டர் மேடம் தான் கேட்டாங்க. இன்னைக்கு கலெக்டர் ராஷ்மி மேடம் வந்து ஏன் நீங்க போன் எடுக்கல, எந்த ரெஸ்பாண்ட் பண்ணல, இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டு வருதுனாங்க. எனக்கு விபத்தானதுக்கே அந்த கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டர் ஃபண்டு 50,000 கேட்டதுக்கு அந்த ஆடியோ ஆஃபீஸ்ல கீழே உட்காந்து ஒரு அம்மா வந்து ஃபார்மாலிட்டி இருக்குது, எனக்கு 50,000 ஃபார்மாலிட்டி கொடுங்கன்னாங்க. நான் சத்தம் போட்டேன். என்னன்னா அங்க இருக்க எல்லா பப்ளிக் நிற்கும் போது இவங்க லஞ்சம் கேட்கறாங்க என்ன அநியாயமா சத்தம் போட்டேன். நான் எல்லாம் கொஞ்சம் அப்படிதான் பண்ணுவேன். அது கேட்டோன்னே உடனே அந்த ஆடியோ கழிக்கலாம் போன் ஆடியோ சொன்னாங்க, ஏமா தேவையில்லாம தொந்தரவு பண்ணாம அவருடைய செக் அவுட்டை கொடுத்து அனுப்ப மாட்டாங்க. 10 பைசா லஞ்சன்ற அதிகார பிச்சை கொடுக்காம நான் வாங்கிட்டு வந்தேன். இதில் ஃபார்மாலிட்டி என்னக்குது, சீஃப் மினிஸ்டர் சைன் நாங்கள் போட்டாச்சு, ஃபண்ட் ரெடி ஆயிடுச்சு, பேர் எழுதியாச்சு, எல்லாமே அந்த செக்கை என்கிட்ட கொடுக்குறது ஃபார்மாலிட்டியா. இந்த ஃபார்மாலிட்டி என்னன்னா, இது அதிகார பிச்சைக்கு இங்கிலீஷ்ல ஒரு நல்ல டீசென்டான பேர் வந்து ஃபார்மாலிட்டி. அதனால என்னன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப அந்த அம்மா போயிட்டாங்க, இப்ப ஆடியோ முருகன் சார்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் கொஞ்சம் பேசுறாரு. நான் இப்ப 2-3 விஷயங்கள் நான் பேசினேன். இதுல வந்து என்ஆர்ஐ சர்டிஃபிகேட்லாம் அந்த டாக்டர்ஸ்லாம் ரொம்ப அலையிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அந்த என்ஆர்ஐ ரெஃபரன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டால் சைன் பண்ண மாட்டேன்றாரு தாசில்தார். எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரலன்றாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த அப்புறம் கூட அப்போ நான் ஆடியோட பேசி கலெக்டர்கிட்ட பேசி இப்போ டாக்டருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால ஆடியோ முருகன் வந்திருக்காரு. இப்போ நீங்கள் அவர்கிட்ட போங்க, அங்கே முடியலன்னா நீங்கள் உங்களோட ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு முடியலன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். நீங்க இன்னொன்று ஃபேக் சர்டிஃபிகேட் சொல்றதுனால ஆடியோட்ட மட்டும் சொல்லாதீங்க. ஆடியோன்னு சொல்லிட்டு நீங்க அண்ணா நகர்னா உங்களுக்கு வந்து சென்னை கமிஷனர் வரும். ஆமா சார், நான் எல்லாருக்கும் அனுப்பிட்டேன் சார். அதான் சொன்னேன் சார் ஒரு நிமிஷம், நீங்க முடிச்சிட்டீங்க, நடக்கல. நான் இப்ப சொல்றேன், நீங்க அனுப்பிச்சதுக்கு நான் வேற மாதிரி சொல்றேன். ஆடியோ லெட்டரை போட்டு ஃபேக் சர்டிஃபிகேட் நீங்க சீஃப் செக்ரட்டரி திருப்பி போடுங்க. என்ன போடுங்கன்னா, நான் உங்ககிட்ட வந்தேன், இந்த மாதிரி நடந்தது, நீங்க வந்து ரெஃபரன்ஸ் பண்ணீங்க, தேங்க்யூ. ஆடியோ காமிச்சிங்க, டிஆர்ஓ அங்கிருந்து ஆடியோ டிஆர்ஓ காமிச்சாங்க, டிஆர்ஓ ஆடியோ காமிச்சாங்க, ஆடியோ எந்த நடவடிக்கை எடுக்கல. இந்த மாதிரி ஆடியோ தேவையா, எங்களுக்கு மக்களுக்கு தேவையா, எங்கள் மக்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃபேக் சர்டிஃபிகேட் சொன்ன அப்புறம் கூட அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலையே, ஏன் ஃபேக் சர்டிஃபிகேட் கொடுத்தது யாரு, அவன் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல, இது அப்படி கேட்கணும் அவங்க.
ஒண்ணு. ரெண்டாவது போலீஸ் கமிஷனருக்கும் நீங்க வந்து என்னன்னா யாருக்குமே நீங்க இப்ப அலைய வேணாம். புகாரை எழுதி பதிவு தபால போடுங்க, சீஃப் செக்ரட்டரின்னு போடுங்க. போட்டு இந்த மாதிரி ஃபேக் சர்டிஃபிகேட் கொடுத்தது யாரு, அவங்க மேல குற்றவியல் நடவடிக்கை எடுங்க, இதை கண்டுகொள்ள அதிகாரி நடவடிக்கை தொழில் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி போட்டு அது கீழே வந்து காப்பி டு சென்னை போலீஸ் கமிஷனர், சென்னை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ரெவென்யூ செக்ரட்டரி 3 பேருக்கு போட்டு பதிவு தபால்ல 4 லெட்டர் பதிவு தபால் அனுப்புங்க. சரிங்க சார். அனுப்பிட்டு அப்புறம் நடக்கிற விஷயங்களை பாருங்க. சரிங்க சார். சரி, நன்றி, வணக்கம். ஓகே, நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நம்ம அந்த பரிசு பொருட்கள் பத்தி பார்த்துட்டு இருந்தோம், ஆமாங்க. அது குறித்து கூடுதல் விவரம். அதான் சொல்றேன், அந்த கிராமங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த முடி வெட்டுறவங்களோ இல்ல துணி துவச்சி போடுறவங்களோ சம்பளம் கிடையாது ஒரு காலத்துல. நான் சொல்றேன் இப்ப இல்ல, ஒரு காலத்துல அவங்க எந்த வீடு, அந்த வீட்டுல ஒரு 3 தெரு 4 தெரு 5 தெரு இருக்குன்னா அந்த 5 தெருவில் இருக்கக்கூடிய 10 தெரு இருக்கக்கூடிய மக்களுக்கு துணி துவச்சி போடுவாங்க, முடி வெட்டி விடுவாங்க, சவரம் பண்ணி விடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு சம்பளம்ன்றது இல்லாத போது அந்த பண்டிகையான தீபாவளி பொங்கல் வரும்போது இவங்களுக்கு அரிசி மூட்டையும் ஏதாவது சில படங்களோ இல்ல ஏதாவது விஷயங்களோ இனாமா கொடுவோம். தீபாவளி இனாம்னா அதான், பொங்கல் இனாம்னா இதான். இந்த மாதிரி கொடுத்தோம்னா அந்த குடும்பத்துக்கான தேவையான அரிசி பருப்பு ஒரு ஒருத்தரும் கொடுக்கும்போது அது வந்து அந்த வருஷத்துக்கு ஃபுல்லாக சரியாயிடும். இதை வச்சு தான் அவங்க வாழ்வாதாரத்தை நடத்தியிருந்தாங்க. இது முடிஞ்சு பல விஷயங்கள் மாறி இன்னைக்கு ஒரு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கும் அரசு வந்து எந்த அரசாக இருக்கட்டும், தமிழ் நீங்கள் டிஎம்கே எடுங்க, பிஜேபி எடுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எதுவும் இருக்கட்டும், எல்லா அரசு ஊழியர்களுக்கும் கீழே இருந்து மேலே வரையும் நல்ல சம்பளம், ஆமாம் சார், நல்ல படி, நல்ல சலுகைகள் எல்லாம் கொடுத்து அதிகாரமும் கொடுத்து மக்களை மிரட்டுற அளவு நீங்கள் எல்லாம் பண்ணின்னு மிரட்டி கரெக்டாக பண்ணி தான் இருக்கீங்க. இதெல்லாம் பண்ணிட்டோம் போய் வந்து கொஞ்சம் கூட வைக்கலாம ஏங்க தீபாவளி எதுவும் கவனிக்க மாட்டீங்களா? ஏன் நவீன இனாமா சார்? அப்போ இது நவீன இனாமா? இது எனக்கு நான் இனாம் சொல்லுவேன், பிச்சைன்னு சொல்லுவேன். இதை பிச்சைன்னு சொல்லுவேன், நான் இனாம் சொல்ல மாட்டேன். இனாம்ன்றது என்னது? நீ எனக்கு சொல்ற விருப்பம், அது எப்போ நீ எனக்கு ஏதாவது செஞ்சினா நான் உனக்கு விருப்பப்பட்டு கொடுக்குறது இனாம். பேர் பிச்சை. நான் ஏற்கனவே வரிப்பணத்தில் கொடுத்துட்டேன். நான் ஒரு 10,000 சம்பாதிக்கிறேன், ஒரு சம்பளம் வாங்குறேன், 10,000 15,000 சம்பாதிக்கிற கூலி தொழிலாளலாம் எல்லாத்துலேயும் லஞ்சம் கொடுக்கணும், இவங்க இனாம் கொடுக்கணும். அவன் எங்கே தான் போவான்? சிலிண்டர் போட்டால் சிலிண்டருக்கு 50 ரூபா கொடுக்கணும், சிலிண்டருக்கு 50 ரூபா கொடுக்கணும் அவசியம் இல்லை, 50 ரூபா கொடுக்கணும். இப்படி எல்லாத்துலேயும் அவுத்தா இவன் என்ன பண்ணுவான்? செயினாக இருப்பான், திருடுவான், கொள்ளடிப்பான், இப்படி பல பேர் அதில் அந்த ரூட்டில் போயிடுவான்ல. அப்போ இந்த சமுதாயத்தை தப்பான வழி கொண்டு போகிறது யாரு? குற்றம் செய்பவனை விட குற்றம் செய்ய தூண்டுபவன் யாரு? இதை யாரை வச்சு கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் ஒரு கேஸுக்கு யார் தூண்டவன்னு போனீங்கன்னா ரூட் எடுத்து எங்கே போய் நிற்காது? இது கஷ்டம் இல்லை. இதெல்லாம் யார் சரி பண்ணுறது? சமுதாயத்தில் இந்த மாதிரி அழுத்தங்கள்லாம் பண்ணாமல் வெறும் ஒரு பிரச்சனை இருந்தால் அவனை தண்டிக்கிறது. அதுக்கு ரூட் எங்கன்றது ஏன் எடுக்கல? அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய அதிகாரி, இவ்வளோ பெரிய வட்டம் இருக்குது, இவ்வளோ பெரிய ஒரு துறை இருக்குது, நிர்வாகம் இருக்குது? இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? மக்களோட வெல்ஃபேர் என்ன, அந்த வெல்ஃபேரோட ரூட் என்னன்றது யாரும் பார்க்கவே இல்லை இன்னைக்கு வரையும். இந்த சமுதாய அழுத்தத்தை சரி பண்ணி ஏற்றத்தை அழுத்தத்தை ரெடி பண்ணி ஒரு பயிலும் பிச்சை எடுக்காம தயவுசெய்து மக்கள் சொல்கிறேன், அரசு ஊழியர்களை கௌரவமாக நடத்துங்கள். அவங்க கேட்டால் கூட புரியுவீங்க, தம்பிங்க வா, நீ ஒரு அரசில் ஒரு நல்ல ஊழியராக நல்ல பதவியில் இருக்க, நல்ல சம்பளம் வாங்குற, நீ வந்து இந்த மாதிரி கை நீட்டிலாம் எடுக்கிறது எனக்கு கஷ்டமாகுது, நீ ஏன் உன்னை தரம் தாழ்த்திக்கிற? தயவுசெய்து தாழ்த்திக்காத, போன்னு சொல்லி அனுப்புங்க. நீங்கள் தயவுசெய்து இல்லைனா இந்த 10 20 பொண்ணு இல்லை பணக்காரன பணம் ஒரு 200 எடுத்து கொடுப்பான், உங்ககிட்ட அதே 2000 கிட்ட கொடுப்பியா, 20,000 கிட்ட கொடுப்பியா? உனக்கு முடிவு கொடுத்துட்டேன். அப்போ உனக்கு கீழே அதே தான் அவன் எதிர்பார்ப்பான். அப்போ அவன் கொடுக்கலாம் அவனை தப்பாக ட்ரீட் பண்ணுவான்ல. இந்த அடிப்படை அறிவெல்லாம் ஏன் இந்த மிடில் கிளாஸு, அப்பர் மிடில் கிளாஸு, ஹை கிளாஸ்லாம் தெரியல? ஏன் பயப்படுறீங்க? நாளைக்கு என்னன்னா நான் கூட்டி எழுறேன் வருவான், நான் பணம் தரேன்னா வரமாட்டான், வரலன்னா புகார் கொடு, வேலை போகும்ல. அதை பண்ணாமல் பயந்து 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 இப்போ படிப்புன்றதா அந்த படிப்பறிவை யூஸ் பண்ணுறதே கிடையாது, பகுத்தறிவு யூஸ் பண்ணக்கூடவங்க கூட படிப்பறிவு யூஸ் பண்ணுறது கிடையாது. இதை யூஸ் பண்ணி மறுக்க ஆரம்பிங்க, நோ சொல்ல ஆரம்பிங்க. நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன், நான் இந்த இடத்துல இனாம் கொடுக்க மாட்டேன், நான் தப்புக்கு துணை போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. நேர்மையான அரசு ஊழியரா, நீ எனக்கு லஞ்சம் கொடுத்தா உனக்கு பிடிச்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. இதெல்லாம் மாற்றத்தை, சுய மாற்றம் தான் உலக மாற்றம். ஓகே சார், அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ்நியூஸில் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்கள் பெயர் என்ன, மாவட்டம் என்ன, புகார் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சார், சென்னை அவங்க பேர் சொல்லுங்க. அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன். அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன் நானு. உங்க பேர் சொல்லுங்கம்மா, என்ன புகார்? உமா, அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன் நானு. சொல்லுங்க. இப்போ சார், இப்போ எனக்கு வந்துட்டு இப்ப எங்க மாமியார் இறந்துட்டாங்க. அவங்களோட வீடு இருக்கு, வீடு ஒரு 3 போர்ஷன்ஸ் கட்டி இருக்காங்க. இப்ப எங்க மாமியார் பாத்தீங்கன்னா 3 பசங்க வாரிசு சான்றிதழ் வாங்கலாம்னா இப்ப என்னுடைய நாத்தனார் வந்து அவங்களுடைய ஆதார் கார்டு வேணும் சார் எனக்கு. ஆதார் கார்டு வேணும்னா இப்ப அவங்க எங்க கிட்ட பேசுறது கிடையாது, டெத்துக்கு அப்புறமா பேசுறதே கிடையாது. எங்க எல்லாரும் கேட்க போறாங்க, வீடு கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப ஆதார் கார்டு இல்லாம இப்ப எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியல சார். எனக்கு என்னுடைய ஒரு விஷயம் எனக்கு புரியுது, உங்க சிச்சுவேஷன் புரியுது. இப்போ அவங்க பேசாம இருந்தா இது வந்து ஒரு தந்திர செயலா இருந்தா நீங்களும் ஒரு தந்திர செயல் செஞ்சு தான் போகணும். அதாவது இனிமே உறவு வேணுமா வேணாமான்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. 2 இயர்ஸ் ஆயிடுச்சு சார். எந்த ஒரு வீட்டுக்கு போய் நாங்க கேட்டாலும் இல்ல எனக்கு புரிஞ்சிச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இதை வந்து ஒரு தந்திர செயலா அவங்க பண்றாங்க, சொத்துக்காக தான் பண்றாங்க அப்படின்னா நீங்களே என்ன பண்ணணும்னா, ஒரு வேற வழியில் எனக்கு உறவு வேணும்னா புகாரை கொடுக்க வேண்டியதுதான். எனக்கு இந்த மாதிரி வந்து வரமாட்டேன்றாங்க, இது மாதிரி பிடிக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முதல்ல வந்து வக்கீல் வச்சு நோட்டீஸ் அனுப்பலாம். அனுப்பிச்சிங்கன்னா அவன் ஆட்டோமேட்டிக் கொடுத்து தான் ஆகணும்.
கொடுத்த மாதிரி சொத்து பிரிவு கொடுங்கன்னு சொல்லி ஒரு நிர்பந்தம் வந்து கோர்ட் மூலம் வந்தா கொடுத்து தானே ஆகணும். நீங்க அந்த அளவுக்கு போக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா குடும்பத்தில் இருக்க பெரியவங்க யாராவது கூப்பிட்டு ஏங்க இது நம்ம அந்த அளவுக்கு போய் அசிங்கப்பட்டு நம்ம ஒருத்தர் செலவு பண்ணிட்டு இதை ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க ஆதார் கார்டு கொடுத்து அவங்க பிரிச்சுட்டு போகலான்னு சொல்லி ஒரு வார்த்தை மூலமா யார் மூலமா பெரியவங்க மூலம் சொல்லி நீங்கள் காதுக்கு போட்டோம். அவங்க நடக்கல, அதுக்கப்புறம் நடக்கலாம், ஒரு வக்கீல் மூலமா வச்சு ஒரு நோட்டீஸ் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்த போது நான் நீதிமன்ற வேலையை அங்கே பேச வேணாம், அங்கேயே வச்சு பிடிச்சிட்டு போயிடுதான், ஈஸியாக பண்ணிடலாம். மச்சனமா இறந்துட்டாரு சார், அவர் வீட கேட்டு 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 பார்த்து இறந்துட்டாரு அவரு. சரிம்மா, அவர் எதனால அவங்க மனைவியோ இல்லைன்னா அவங்க பிள்ளைங்களோ இருப்பாங்கல்ல. ஆமா ஆமா இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல வந்து குடும்பம் இருக்கிறனால நான் குடும்பத்துக்கு சண்டை போட வேணான்றனால நான் என்ன சொல்றேன்னா, பெரியவங்களை வச்சு பேசுங்க, இல்ல ஊர்க்காரங்களை வச்சு பேசுங்க, தெரிஞ்சவங்களை வச்சு ரெண்டு பக்கம் குடும்பத்தை தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஏன்பா ஒருத்தர் இது பண்ணிக்கிறீங்க, சமமா பிரிச்சு எடுத்து போவாங்க அப்படின்னு சொல்லி பேசுங்க. இல்லைன்னா அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா யோசிக்கும், செலவு அவங்களுக்கு செலவு பண்ணணும், நீங்களும் செலவு பண்ணணும், தேவையில்ல செலவு. அதனால பார்த்துட்டு முடியலன்னா வேற வழி இல்லைன்னா நோட்டீஸ் அனுப்பி விடுங்க. சரியாம்மா? ரைட்மா, ரைட். ஓகே. நிகழ்ச்சிக்கு அழுத்தமைக்கு நன்றியம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள் சார். மற்றொரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா பார்க்கிங் தான் வந்து சென்னையில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. மூலமாக நடைபாதை வியாபாரிகள் அவங்களும் ஒரு பக்கம் ஆக்கிரமிக்கிறாங்க. அப்போ நடந்து போகிறவங்களுக்கான பாதையே இல்லை, அவங்க ரோட்டில் நடந்து போகிறதா இருக்குது. இதை யார் பண்ணுறாங்கன்னா, கார்பரேஷன், ஹைவேஸ், லோக்கல் போலீஸில் எல்லா கடைகளும் காட்டிங் 100 ரூபா 200 ரூபா கொடு, ஃபுட்டு கொடு. இது ஒன்றும் இல்லை, எங்கள் ஏரியா மூலிகை மைண்டோட போய் பார்த்தா இப்போ கார்பரேஷன், ஹைவேஸில் கார்பரேஷன் மாறிச்சு. அங்கே வந்து அந்த பப்ளிக்கில் ஹோட்டல் வச்சு வாடகை வச்சு நடத்துறாரு, வியாபார சங்கங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. அவர் எனக்கு சொல்றாரு, சார் நான் நேராக போய் கேட்குறேன், நான் போலீஸை கவனிக்கிறேன், நான் வந்து கார்பரேஷன் கவனிக்கிறேன், நீ என்ன கேட்குறதுன்னு சொல்லி அவன் சண்டை போடுறான். அப்போ இந்த வாடகை எடுத்து ஒரு 15,000 வாடகை எடுத்து மெயின்டெனன்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து ஒரு ஹோட்டல் நடத்தணும். இந்த மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு தள்ளுவண்டி போட்டு ஒரு வண்டி கடைக்கும் டெய்லி 100 ரூபா போட்டு வாங்கிட்டு கலெக்ஷன் வாங்கிட்டு போனால் அவங்களாம் என்ன பண்ணுவானுங்க? இது யார் பண்ணுறது? இதை யார் ஊக்கப்படுத்துது? பெரிய பெரிய ஹோட்டலில் இருக்கவங்களுமே வந்து அவங்களுடைய கார் எல்லாம் ரோட்டில் தானே சார். நீங்கள் நுங்கம்பாக ஆர்டர் சொல்லிட்டு போங்க. உண்மை நீங்கள் சொல்ல கரெக்டு. நான் சொல்ல பெரிய பெரிய ஹோட்டலுக்கு இதே தான் பிரச்சனை. பார்க்கிங்க்குன்னு ஒரு பில்டிங் கட்டும் போது பார்க்கிங் அப்ரூவல் தான் கட்டணும். கார்பரேஷன் பிளானிங் அப்ரூவல் தான் கொடுக்கணும். அனுமதி கொடுக்கறதே இது இல்லை, எந்த தானே சார். நான் பவுண்ட் பொதுவில் காமன் ஜோன் மேலே இப்போ நான் எங்கள் ஜோனல் ஆஃபீஸர் ஏசிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், நடவடிக்கை எடுக்கணும்னு இருக்காங்க. ஆனால் அவர் என்ன கேட்கறாங்கன்னா, நாங்கள் அப்ரூவல் கொடுக்கும்போது பார்க்கிங் இருந்தது, இப்போ இல்லைன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. இப்போ இல்லைன்னா இப்போ பார்க்கிங் இல்லைன்னு இப்போ கேட்கலாம், வெளியே நிற்க வைக்கிறாங்க. அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே வரக்கூடிய பேங்க்ல இருக்கக்கூடிய அவங்க விசிட் பண்ணக்கூடிய விசிட்டர்ஸோட வெஹிக்கிள் வெளியே உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ரோட்ல பிளாட்ஃபார்ம் நிற்குது, பிளாட்ஃபார்ம் உடையும். அப்போ பொது சொத்து உடையுது. யாரு பண்ணுறது? காமன் ஜோன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பல ஹோட்டல்கள், அந்த ஹோட்டல்களோ இல்லை 2 வீலர் ஷோரூமோ, நந்தனத்தில் சதன் மோட்டார்ஸ் ஹீரோ ஹோண்டா பேர் சொல்றேன், அவங்க பிளாட்ஃபார்ம்லேயே ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த ஹைவேஸ்க்கு, அப்புறம் எடுத்து உள்ள வைக்கிறாங்க, செக்யூரிட்டி ஆஃபீஸர் ரோட்ல வைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், பொதுமக்கள் நடைபாதையில் யார் போட்டாங்களோ அவங்க மேலே ஆக்ஷனுங்க. நடைபாதை வியாபாரி சங்கம் முதல்ல ஆரம்பிச்சதே தப்பு. நடைபாதை வியாபாரி சங்கம் இது எந்த வகையில் நியாயம்? பதிவு பண்ணலாமா? எல்லாமே ஓட் பேங்கிங், ஓட்டு ஓட்டு ஓட்டுன்னு இப்படியே பண்ணா கடைசியில் உலகமே ஓட்டே பண்ணிக்கும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அழைப்பில் வந்திருக்காங்க நிகழ்ச்சியோட நிறைவு அழைப்பாளர். வணக்கம், ராஜ் நியூஸ் புகார் பெண் நிகழ்ச்சி. உங்கள் பெயர் என்ன, மாவட்டம் என்ன, புகார்? ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? லைன்ல இருக்கு சார். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் சுவிசேஷமுத்து. என்ன மாவட்டம் என்ன, புகார் சொல்லுங்க. திருநெல்வேலி மாவட்டம், பாளையங்கோட்டை தாலுகா. உங்க புகார் சொல்லுங்க ஐயா. தெருவுல வந்து சாக்கடை பூரா சாக்கடை போய்கிட்டு இருக்கு, ரோடும் போட மாட்டேங்கிறாங்க. இது குறித்து ஆல்ரெடி எங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? கம்ப்ளைண்ட் எல்லாம் ஊர் சார்பா எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஊர்ல ஒரு பையங்க எல்லாமே கொடுத்து எல்லாமே போய் எல்லாம் தவிச்சு போச்சு, எல்லாம் போய் எல்லாருக்குமே. ஓகேங்க ஐயா, உங்களுக்கான தீர்வுக்கான வழி வந்து நம்முடைய அழகர் செந்தில் சார் வழங்குவார். ஐயா யார்ட்ட கொடுத்தீங்க? மனு யார்ட்ட கொடுத்தாங்க? கலெக்டரேட் எல்லாம் கொடுத்துருக்கு. என்ன சொல்றாங்க கலெக்டர்? என்ன சொல்றாங்க? கலெக்டர் பாப்போம் வந்து ஊர்ல இருந்து வெள்ள வரையிலாம் வந்து எல்லாம் பார்த்துட்டு போனாங்க. பார்த்துட்டு போயிட்டு பேசாம இருந்துக்கிட்டாங்க, எதுவுமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க கலெக்டர் வழி கொடுத்தோம் நடவடிக்கை எடுக்கலன்னா அடுத்து என்ன பண்ணுங்க, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய போலீஸ் கமிஷனர் போய் பாருங்க. சரி சார். உங்க ஊர் மக்களை கூட்டிட்டு போங்க. சரி ஐயா, நாங்க மனு கொடுத்துட்டோம் ஐயா, நாங்க ரோட்ல எல்லாம் இறங்கி போராடல, எங்களுக்கு வந்து சாக்கடை நீர் போல, எங்களுக்கு அடிப்படை வசதி சரி பண்ணி கொடுக்கல, நாங்க திரும்பி வரி கட்டுறோம், கலெக்டர் மணி கூட நடக்கல, அதனால எங்களுக்கு வந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம்னு ஒன்று பண்ணலாம்னு நினைக்கிறோம் கலெக்டர் ஆபீஸ் வாசல்ல. அதுக்கு வந்து எனக்கு அனுமதி கொடுக்க முடியுமான்னு கேளு, அனுமதி லெட்டர் உனக்கு கொடுங்க. சரி சார். போலீஸ் அனுமதியோட பண்றதுக்கு கொடுங்க. அப்ப போலீஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா அனுமதி கொடுத்து யோசிப்பாங்க. அப்ப அட்லீஸ்ட் கலெக்டர் நாளைக்கு கொண்டு போவாங்க, இந்த மாதிரி அனுமதி கேட்கறேன் போராட்டத்துக்கு, நீங்க வேலை செய்யலையா என்ன பண்ணலாம்னு கேட்பாங்க. ஒண்ணு அங்க வேலை செய்ய நடக்கணும், இல்லைன்னா இதுக்கப்புறம் இல்லைன்னா அடுத்து டிஜிபி போய் ஐயா நான் கமிஷனர் மனு கேட்டேன், அனுமதி கேட்டேன் தரல, இவங்க அவங்க கலெக்டர் வந்து மனு வாங்கிட்டு கவனம் உட்காந்துருக்காரு, எங்க அடிப்படை வசதி நாங்கள் வாழ தகுதியற்ற இடத்துல உட்காந்துருக்கோம், நாங்க என்ன பண்றது, நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தான் கேட்கறோம், நான் போராட்டமோ எதிர்பார்ப்படமோ இல்ல, அந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பண்றது கேட்கறேன், எனக்கு அனுமதி வேணும்னு சொல்லி விட மாட்டேன்றாங்க. அதனால அனுமதி வழங்க மாதிரி கேட்டு சொல்லி போட்டீங்கன்னா இது கண்டிப்பா எல்லா நேரங்களும் சொல்றேன், நீங்க மனு தான் கொடுத்து ரொம்ப நாள் உங்களுக்கு கண்டுக்கலன்னா கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேளுங்க.
அப்படி கேட்டாதான் என்ன தெரியும். இதை வந்து யாரையும் வந்து நான் வந்து பிரச்சனை கிளப்ப சொல்ல. மக்கள் வரி பணம் கொடுத்தோம், அந்த வரி பணம் சம்பளம் வாங்கிட்டு ஏசி கார்ல உட்காந்துக்கிட்டு ஜாலியா இருக்கக்கூடிய நீங்கள் மனு கொடுத்த பின் நீங்களா ரோட்ல இறங்கி வேலை செய்ய போறீங்க? ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கூட கொடுத்தா அதை ப்ராப்பரா வாங்கி ஃபீட் நீ போய் அலைய வேணாம். முன்னாடி மாதிரி வாட்ஸ்அப்ல பண்ணிட்டேன், புகார் கொடுத்தேன், அந்த வாட்ஸ்அப்ல போட்டு முடிச்சேன்னு சொல்லி எனக்கு அந்த அதிகாரிகிட்ட ஏன் வாங்க முடியல? ஏனோ அதை கூட பண்ண முடியாது. நீங்கள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பண்ணா, கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் திருப்பி சொல்றேன், அரசாங்கத்துக்கு தெரியட்டும், முதல்வருக்கு தெரியட்டும். சுகாதாரத்துறை அமைச்சருக்கு தெரிஞ்சது, இந்த டாக்டர் எல்லாம் பல இடத்துல அந்த டாக்டருங்க அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் என்னென்ன அழகுல வேலை செய்யறாங்க, அந்த பணம் கோடி வேலை செலவு பண்ணலாம் எப்படி வீண் பண்ணிருக்காங்கன்றது தெரியும். அந்த மாதிரி மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பண்ணணும். நாங்க மனு கொடுத்தோம், முறையா மனு கொடுத்தோம், 3 மாசம் வெயிட் பண்றோம், நடந்தும் ஊர் மக்கள் சொல்லி நடக்கல, வரிப்பணம் வேஸ்ட் ஆகுது, எங்களுக்கு வயிறு எரியுது, அதனால கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அனுமதி கேட்கணும்னு கேளுங்க. இந்த பஞ்சாயத்துல போய் சொன்னோம்னா பஞ்சாயத்துல எங்கிட்ட பணம் இல்ல ஐயா. நான் மேல் விஷயம் சொல்லிட்டேன், திருப்பி நீங்க எல்கேஜி போறீங்க, நான் என்ன சொல்றது தெரியல. ஐயா நம்ம ஐயா சொல்றது வந்து தெளிவா நீங்க கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். அவர் சொல்றதை வந்து வரிசையை ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பீங்க கம்ப்ளைண்ட், ஆனா அது வந்து நடவடிக்கை கிடைக்கல. இதுக்கு மேல சொல்றதை வரிசையை கேளுங்க, உங்களுக்கான நடவடிக்கை தீர்வு கிடைக்கும். ஓகேங்களா? ஹலோ, ஓகே. நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு நன்றி ஐயா. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். நம்ம இந்த பார்க்கிங் பத்தி பார்த்துருந்தோம் சார். நடைபாதையில் இருக்கவங்க ஓகே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு வண்டி 2 வண்டி தான் நிற்கும். ஆனால் பெரிய பெரிய ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா வரிசையாக கார்கள் எல்லாமே நிற்கும். அந்த பெரிய ரோடே வந்து மாதம் கட்டிங் போயிடுது. அப்போ என்ன பண்ணுவாங்க? இப்போ ஒன்றும் இல்லை, முகலிவாரத்தில் சபரினரில் கங்கா ஸ்வீட்ஸ்னு இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 300 வெஹிக்கிள் 200 வெஹிக்கிள் 2 வீலர் வைக்கிறாங்க. அப்போ அவன் வந்து 70,000 80,000 1 லட்சம் கொடுத்து வாடகை கொடுக்குறவன் அவன் அந்த பார்க்கிங் எங்கே பண்ணுவான்? இவங்க காலைல 7 மணிக்கு எடுத்து வந்து வண்டி வச்சுட்டு நைட் 7 மணிக்கு எடுத்து போகிறாங்கன்னா இவங்க பார்க்கிங் அதுக்கு ரெடி பண்ணணும். ரோட்டை ஆக்கிரமிப்பு பண்ண முடியாது. நான் ரோட் டேக்ஸ் கட்டுறேன்னு புத்திசாத்திரமா சில பேர்லாம் வாதாடுறாங்க. ரோட் டேக்ஸ் ரோட்ல போறதுக்கு, இன்னொருத்தர் வீட்டு மணி நிறுத்தத்துக்கோ ஒரு கடை மணி நிறுத்தத்துக்கோ இல்லை, உங்களோட சௌகரியத்துக்காக நீங்க வந்து மக்கள் அநியாயம் பண்றாங்க. இதை கண்டுகொள்ளவில்லை அதிகாரிகள். இதுதான் இன்னைக்கு நாட்டின் லட்சணம். ஓகே சார், ஓகே சார். இப்போ வந்து ஒரு அலுவலகமே ஒரு வீடோ கட்டுறதுக்கான ஒரு அனுமதி கிடைக்கிறப்ப வந்து பார்க்கிங் எல்லாமே சேர்த்து கொடுக்குறாங்க. பட் ஆனால் வந்து வீடெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த பார்க்கிங் இது இல்லை. அப்போ என்ன பண்ணாங்க? எதுக்கு ஒரு வார்டுக்கு ஒரு ஏஇ எதுக்கு? ஏஇ ஸ்கொயர் எதுக்கு? ஏஇன்றது அசிஸ்டன்ட் இன்ஜினியர், உதவி பொறியாளர். ஏஇ ஸ்கொயர்ன்றது அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், உதவி செயற்பொறியாளர். அதுக்கு மேலே இஇ செயற்பொறியாளர். அதுக்கு மேலே ஏசி என்ற ஜோனல் ஆஃபீஸர், மண்டல அலுவலர் அல்லது உதவி ஆணையர். அதுக்கு மேலே ஆர்டிசி ரீஜனல் டெபுட்டி கமிஷனர், வட்டார துணை ஆணையர். அதுக்கு மேலே டிசி ஒர்க்ஸ் துணை ஆணையர் வேலை. அதுக்கு மேலே என்ன ஜாயின்ட் கமிஷனர், ஜேசி ஒர்க்ஸ் இணை ஆணையர். அதுக்கு மேலே கமிஷனர். இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, என்ன பிரயோஜனம்? ஒரு ரவுண்டு ஏன் வரமாட்டீங்க? அந்த ஏரியா தான் வந்தாகணும். உங்களுக்கு வேலையே அந்த ஏரியாக்குள்ள தானே. ஏஇக்கு ஏஇ ஸ்கொயர் வேணால் 2-3 வார்டு வரலாம். அந்த ஏஇக்கு அந்த வார்டு தானே. ரவுண்ட் அடிச்சு ஏன் சொல்லலை? எல்லாத்துக்கும் காரணம் கையூட்டு, லஞ்சம், அதிகார பிச்சை. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நேயர்களோட புகார்களுக்கான தீர்வுக்கான வழிகளை வழங்கி நம்ம அழகர் சுந்தர் சாருக்கு நன்றியை தெரிவித்துள்ளோம். நன்றி சார். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு புகார் பெட் நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம்.